நாளுக்கு நாள் விருத்தி அடையும் போதுதான் இந்த வார்த்தை உனக்கு நிறைவேறும். உன் பேரை கர்த்தர் பெருமைப்படுத்துவார். ஹல்லேலூயா. சொல்லுங்க, கர்த்தருடைய வாய் சொல்லும் புதிய நாமத்தினால் அழைக்கப்படுவார். இங்க தாவீது விருத்தி அடைந்து புதிய நாமத்தினால் அவர் அழைக்கப்பட்டார். என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொல்ல வைத்தார். பார்ப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இப்போ இது கர்த்தருடைய வார்த்தை பேசுகிற நேரம். ஹல்லேலூயா. கடந்த நாட்களிலே கர்த்தர் நம்மோடு பேசின விதங்கள் இன்று முதல் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு நாம் என்னென்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி கடந்த வாரத்தில் கர்த்தருடைய வார்த்தை நமக்கு கடந்து வந்தது. அதே வார்த்தையின் பிரகாரம் நம்ம பார்க்கும் பொழுது நாம் ஆசீர்வதிப்படுவதற்கு வேதம் என்ன சொல்லுகிறது? நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். அப்படி சொல்ற வார்த்தைக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? வேதம் சொல்லுகிற ஒரு வார்த்தை ಸತ್ಯವು ಹೇಳುವಂತ ಒಂದು ಮಾತು ಉಪಾಗಮ 31ಾம் அதிகாரத்தில் ಧರ್ಮೋಪದೇಶಕಂಡ 31ನೇ ಅಧ್ಯಾಯವು 23வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. 23ನೇ ವಾಕ್ಯವಿಗಾಗಿ ಹೇಳುತ್ತದೆ, பலங்கொண்டு திடமனதாய் இரு, ನೀನು ಬಲಪಟ್ಟು ದೃಢಮನನಾಗಿರು, நான் உன்னோடு இருப்பேன். ನಾನು ನಿನ್ನ ಸಂಗಡ ಇರುತ್ತೇನೆ. நம்மை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், ನಮ್ಮ ನೋಡಿ ದೇವರು ಹೇಳುತ್ತಾರೆ, நீ பலங்கொண்டு திடமனதாய் இரு, ನೀನು ಬಲವಾಗಿ ಧೈರ್ಯವಾಗಿರು, நான் உன்னோடு இருப்பேன். ನಾನು ನಿನ್ನ ಸಂಗಡ ಇರುತ್ತೇನೆ. ஏன் அவர் நம்மோடு இருப்பார்? ಯಾಕೆ ಅವರು ನಮ್ಮ ಸಂಗಡ ಇರುತ್ತಾರೆ? இன்று முதல் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். ಇವತ್ತಿನ ಮೊದಲುಗೊಂಡು ನಾನು ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುವೆ. இந்த வார்த்தையை நிறைவேற்றுவதற்காக ಈ ಮಾತನ್ನು ನೆರವೇರಿಸುವುದಕ್ಕಾಗಿ ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகிறார், ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ನೋಡಿ ನಮ್ಮನ್ನು ನೋಡಿ ಹೇಳುತ್ತಾರೆ, நீ பலங்கொண்டு திடமனதாய் இரு, ನೀನು ಬಲವಾಗಿ ಧೈರ್ಯವಾಗಿರು, நான் உன்னோடு இருப்பேன் என்று சொல்லுகிறார். ನಾನು ನಿನ್ನ ಸಂಗಡ ಇರುತ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತಾರೆ. இந்த உபாகம 31ாம் அதிகாரத்தில் ಈ ಧರ್ಮೋಪದೇಶಕಂಡ 31ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ சில வசனங்கள் இப்படியாகவே சொல்லுகிறது. ಕೆಲವೊಂದು ವಾಕ್ಯಗಳಿಗಾಗಿ ಹೇಳುತ್ತದೆ. அங்கே 8வது வசனத்தை பார்க்கும் பொழுது 8ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ನೋಡುವಾಗ, உன்னை கைவிடாத தேவன் ನಿನ್ನನ್ನು ಕೈಬಿಡದಂತ ದೇವರು உன்னை விட்டு விலகாதவராய் இருக்கிறபடினாலே ನಿನ್ನನ್ನು ಬಿಟ್ಟು ಅಗಲದಂತೆ ಇರುವಂತವರಾಗಿ நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம். ನೀನು ಭಯಪಡವು ಸಂಕಲ್ಪ ಪಡುವುದು அவர் ಬೇಡ. சொல்லுகிற வார்த்தை இப்படியாய் இருக்கிறது. ಆತನು ಹೇಳುವಂತ ಮಾತು ಹೀಗಾಗಿದೆ. இந்த 31ாம் அதிகாரத்தில் ಈ 31ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ நீங்க 6வது வசனம் 7வது வசனத்தை பார்க்கும் பொழுது ನೀವು 6ನೇ ವಾಕ್ಯವು 7ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ನೋಡುವಾಗ மறுபடியும் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் பலம் கொண்டு திடமனதாய் இருங்க என்று சொல்லுகிறார். ನಮ್ಮ ನೋಡಿ ಹೇಳ್ತಾನೆ, ನೀ ಭಯಪಡಬೇಡ ಧೈರ್ಯವಾಗಿರು ಎಂಬುದಾಗಿ. இன்னும் அதே அத்தியாயத்தில் 3வது வசனத்தை பார்க்கும் பொழுது ಅದೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ 3ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ನೋಡುವಾಗ 14வது வசனத்தை பார்க்கும் பொழுது 4ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ನೋಡುವಾಗ ஆண்டவர் திரும்ப திரும்ப நம்மை பார்த்து சொல்லுகிறார், ದೇವರು ಮತ್ತೆ ಮತ್ತೆ ನಮಗೆ ಹೇಳುತ್ತಾರೆ, நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பதற்கு ನಾನು ಇವತ್ತು ಮೊದಲ ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುವುದಕ್ಕೆ நீங்கள் பலம் கொண்டு திடமனதாய் இருங்கள். ನೀನು ಬಲಪಟ್ಟು ಧೈರ್ಯವಾಗಿರಿ. நீங்க பலம் கொண்டு திடமனதாய் இல்லாததுனால ನೀ ಬಲದಿಂದ ಧೈರ್ಯದಿಂದ ಇಲ್ಲದೆ ಇರುವುದರಿಂದ நான் உங்களை ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தை ನಾನು ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುವಂತ ಆಶೀರ್ವಾದವು சாத்தான் அதை பறித்துக் கொள்கிறார், ಶೈತಾನ್ ಅದನ್ನು ಕಿತ್ತುಕೊಳ್ಳುತ್ತಾನೆ, அதை எடுத்துக் கொள்கிறார். ಅದನ್ನು ತೆಗೆದುಕೊಳ್ಳುತ್ತಾನೆ. ஹல்லேலூயா, ஹalleluya, ஹல்லேலூயா, ஹalleluya, சொல்லுங்க ஹல்லேலூயா. ஹalleluya. கர்த்தர் ரொம்ப நல்லவர். ದೇವರು ತುಂಬಾ ಒಳ್ಳೆಯವರು. இந்த சபையை தேடி வந்திருக்கிற தேவ பிள்ளைகளே, இந்த ಸಭೆಯನ್ನು ಹುಡುಕಿ ಬಂದಿರೋ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, ஆவியானவர் சொல்லுகிற வார்த்தைக்கு ದೇವರ ಆತ್ಮನು ಹೇಳುವಂತ ಮಾತಿಗೆ நீங்க செவி கொடுத்து நடந்தா ನೀವು ಕಿವಿ ಕೊಟ್ಟು ನಡೆಯುವುದಾದರೆ அவர் உங்களை இந்த வசனத்தின் பிரகாரம் ஆசீர்வதிப்பார். ಆತನ ಈ ಮಾತಿನ ಪ್ರಕಾರವೇ ನಿಮ್ಮನ್ನು இந்த ಆಶೀರ್ವದಿಸುವರು. செய்தி கேட்பதற்கு அப்படியே கண்களை மூடுவோமா? ಈ ಸಂದೇಶ ಕೇಳುವುದಕ್ಕೆ ಮುಂಚೆ ಆಗ ಕಣ್ಣುಗಳನ್ನು ಮುಚ್ಚೋಣವಾ? அப்படியே கர்த்தருடைய கரங்களை நம்மை கொடுப்போமா? ಹಾಗೆ ದೇವರ ಕರದಲ್ಲಿ ನಮ್ಮನ್ನು ನಾವೇ ಒಪ್ಪಿಸಿಕೊಡೋಣ. பரிசுத்த தேவன் எவ்வளவு நல்லவர். ಪರಿಶುದ್ಧ ದೇವರು ಎಷ್ಟು ಒಳ್ಳೆಯವರು. அப்படியே எல்லாரும் ಹಾಗೆ ಎಲ್ಲರೂ அவருடைய சமூகத்துக்கு முன்பாக உங்க அன்புக்கு முன்னாலே நாங்க ஒன்றுமே இல்லை, உங்க கரத்தினாலே எங்களை காத்து கொண்டீங்க. எத்தனை பேர் இருக்கிறீங்க? எத்தனை பேர் இருக்கிறீங்க? ಎಷ್ಟು ಜನ ಇದ್ದೀರಾ? ஆண்டோடைய கரங்களை கொடுப்பீங்களா? ದೇವರ ಕರದಲ್ಲಿ ಕೊಡುವೀರಾ?
இம்மட்டும் நடத்தின அவர்தான் நம்ம இம்மட்டும் நடத்தினவர். ಆತನು ಎಷ್ಟು ಮಟ್ಟಕ್ಕೆ ನಮ್ಮನ್ನು ನಡೆಸಿದಂತವರು. அப்படியே ஆண்டவரை பாப்பீங்களா? ಹಾಗೆ ದೇವರನ್ನು ನೋಡುವೀರಾ? அங்கங்க நீங்க வேடிக்கை பார்க்க கூடாது. ಅಲ್ಲೇ ಬೇಡಿಕೆ ನೋಡಬಾರದು. எல்லாரும் ஆண்டவரை பாப்பீங்களா? ಎಲ್ಲರೂ ಹಾಗೆ ದೇವರನ್ನು ನೋಡುವೀರಾ? உங்க அன்புக்கு முன்னால நாங்க ஒன்றுமே இல்ல, உங்க கரத்தினாலே எங்களை காத்து கொண்டீங்க. உங்க அன்புக்கு முன்னால நாங்க ஒன்றுமே இல்ல, உங்க கரத்தினாலே எங்களை காத்து கொண்டீங்க. இம்மட்டும் நடத்தி வந்த தேவனே, இனிமேலும் நடத்துகின்ற ராஜனே, இம்மட்டும் நடத்தி வந்த தேவனே, இனிமேலும் நடத்துகின்ற ராஜனே, உங்க பாதம் அமருவேன், உம்மை பணிந்து கொள்ளுவேன், உம் மார்பில் சாய்ந்திடுவேன், என்ன மறக்காதீங்க. உங்க பாதம் அமருவேன், உம்மை பணிந்து கொள்ளுவேன், உம் மார்பில் சாய்ந்திடுவேன், என்னை மறக்காதீங்க. இம்மட்டும் நடத்தி வந்த தேவனே, இனிமேல் நடத்துகின்ற ராஜனே. எங்க வாழ்க்கையில தேவன் இதுவரையிலும் நடத்தி வந்தான், இனிமேலும் நடத்தி வருகிறார். அதுதான் ஒரு பாடலாக பிறக்கப்பட்ட ஒரு காரியமாய் இருக்கிறது. பலனில்ல நேரத்தில் பெண்ணாக வந்தீரே, கழுகை போல உயரத்தில் சுமந்தீரே. பலனில்ல நேரத்திலே பெண்ணாக வந்தீரே, கழுகு போல உயரத்தில் சுமந்தீரை பாதுகாத்திட என் பக்கம் வந்தீரே. நான் இருக்கிறேன் என்று என்னை அணைத்துக் கொண்டீரே. எங்களை பாதுகாத்திட எங்கள் பக்கம் வந்தீரே. இருக்கிறேன் என்று என்னை அணைத்துக் கொண்டீரே. இம்மட்டும் நடத்தி வந்த தேவனே, இனிமேலும் நடத்துகின்ற ராஜனே. இம்மட்டும் நடத்தி வந்த தேவனே, இனிமேலும் நடத்துகின்ற ராஜனே. உம் பாதம் அமருவே, உம்மை பணிந்து கொள்ளுவே, உம் மார்பில் சாய்ந்திடுவே, என்னை மறக்காதீங்க. என் பாதம் அமருவே, உம்மை பணிந்து கொள்ளுவே, உம் மார்பில் சாய்ந்திடுவே, என்னை மறவாதீங்க. நிச்சயமா அவர் உங்களை என்னை மறக்க மாட்டார். அவருடைய அன்புக்கு முன்னால நம்ம ஒன்றுமே இல்லை, நம்ம ஒன்றுமே இல்லை. அதுதான் இந்த நாட்கள் இப்படியாய் சொல்லுகிறது. இக்கட்டு காலத்தில் அரணான தேவன், எதிரிகள் முன்னே யுத்த வீரனானவர். ஓ, அவருடைய கரங்களினாலே எங்களை பிடித்து, அவருடைய கரங்களினாலே நடத்தி, அவருடைய கரத்தினாலே தாங்கினீர் என்று சொல்லுகிறார். உங்களையும் என்னை விவிதமாக நடத்த போகிறார். அந்த ஆண்டவருடைய கரங்களில் நம்மை கொடுப்போமா? அவரே நம்மை நேசிக்கிறவர், பலம் கொண்டு திடமனதா இரு என்று சொன்னவர், நம்மை ஆசீர்வதிக்கிறபடி அவருக்கு மகிமை உண்டாகும். இயேசுவின் நாமத்தில் ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பக்கத்தவர்களை பார்த்து
ನಿಮ್ಮ ಪಕ್ಕದಲ್ಲಿರೋರನ್ನ ನೋಡಿ நீ பலங்கொண்டு திடமானதாயிரு. ನೀನು ಬಲಪಟ್ಟು ಧೈರ್ಯವಾಗಿರು. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். ದೇವರು ನಿನ್ನನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುವರು. அவர் உனக்கு வாக்குத்தத்தத்தை தந்திருக்கிறார். ಆತನು ನಿಮಗೆ ವಾಗ್ದಾನವನ್ನು ಮಾಡಿದ್ದಾರೆ. அந்த வார்த்தையின்படி ஆசீர்வதிப்பார். ಆ ಮಾತಿನ ಪ್ರಕಾರವೇ நான் ಆಶೀರ್ವದಿಸುವರು. பலனில்லாமல் பல நேரம் இருந்தேன். ನಾನು ಬಲವಿಲ್ಲದ ಹಲವಾದ ದಿನಗಳಿದ್ದೆ. திடனில்லாத பல நேரங்கள் அலைந்து திரிந்தேன். ಶಕ್ತಿ ಇಲ್ಲದ ಹಲವಾದ ದಿನಗಳಾಗಿದ್ದೆ. கர்த்தர் என்னை பார்த்து சொன்னார், ದೇವರನ್ನು ನೋಡಿ ಹೇಳಿದರು, நீ பலங்கொண்டு திடமானதாயிரு. ನೀನು ಬಲಪಟ್ಟು நான் ಧೈರ್ಯವಾಗಿರು. உன்னோடு இருப்பேன். ನಾನು ನಿನ್ನ ಸಂಗಡ உன்னை ಇರುತ್ತೇನೆ. ஆசீர்வதிப்பேன் என்று ನಿನ್ನ ಆಶೀರ್ವದಿಸುವೆ ಎಂದು என்னை பார்த்து கர்த்தர் சொன்னார். ನನ್ನ ನೋಡಿ ದೇವರು ಹೇಳಿದಾರಲ್ಲ. இப்போ உன்னை பார்த்து கர்த்தர் சொல்றார், ಇವಾಗ ನಿನ್ನ ನೋಡಿ ಹೇಳುತ್ತಾರೆ, நீ ஆசீர்வதிக்கப்படுவ. ನಿನ್ನ பக்கத்து ಆಶೀರ್ವದಿಸಲ್ಪಡುವಿ. பார்த்து சொல்லுங்க, நீ ஆசீர்வதிக்கப்படுவ. ನಿನ್ನ ಆಶೀರ್ವದಿಸಲ್ಪಡುವಿ. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஹalleluya. இந்த வார்த்தை இப்படியாய் சொல்லுகிறது தேவ பிள்ளைகளே. ಈ ಮಾತು ಈಗ ಹೇಳುತ್ತದೆ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, நீங்கள் பலம் கொண்டு திடமானதாய் இருந்தால் ನೀವು ಬಲಪಟ್ಟು ಧೈರ್ಯವಾಗಿದ್ದರೆ கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றி விடுவார். ದೇವರು ನಿಮಗೆ ಕೊಟ್ಟಂತ ವಾಗ್ದಾನವನ್ನು ನೆರವೇರಿಸುತ್ತಾರೆ. உங்க வாழ்க்கையில எந்த தோல்வியை பார்த்து கொண்டிருக்கிறீங்க, ನಿಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಯಾವ ಸೋಲನ್ನು ನೋಡುತ್ತಾ எந்த ಇದ್ದೀರಾ, போராட்டத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறீங்க, ಯಾವ ಹೋರಾಟವನ್ನು ಅನುಭವಿಸುತ್ತಾ எந்த ಇದ್ದೀರಾ, துக்கத்தை மேல துக்கத்தை சுமந்து கொண்டிருக்கிறீங்க, ಯಾವ ದುಃಖದ ಮೇಲೆ ದುಃಖವನ್ನು ಹೊಂದಿಕೊಂಡಿದ್ದೀರಾ. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம், ಇವತ್ತು ದೇವರು ಹೇಳುವಂತ ಒಂದು ಕಾರ್ಯವು, நீ இவைகளை குறித்து நீ கலங்கவோ புலம்பவோ, ನೀ ಇವುಗಳನ್ನು ಕಳವಳ ಪಡುವುದು, ದುಃಖ ಪಡುವುದು, உன் இருதயம் தடுமாறவோ, ನಿನ್ನ ಹೃದಯವು ತಡೆಯಾಗುವುದು, உன் வாழ்க்கையில பல கலக்க நிலைகளை எடுத்து அதை நினைத்து புலம்பவோ, ನಿನ್ನ ಜೀವಿತ ಹಲವಾದ ಕಾರ್ಯಗಳು ತೆಗೆದು ಅದನ್ನು ಎಣಿಸಿ ಗೋಳಾಡುವುದು வேண்டாம் என்று கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். ಬೇಡ ಅಂತ ನಿಮ್ಮ ನೋಡಿ ದೇವರು ಹೇಳುತ್ತಾರೆ, நான் உங்களை ஆசீர்வதிக்கிற தேவன், ನಾನು ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುವಂತ ದೇವರು, நான் உங்களோடு கூடவே இருப்பேன், ನಾನು ನಿಮ್ಮ ಸಂಗಡವೇ ಇದ್ದೀನಿ, நான் உங்களை விட்டு விலகவே மாட்டேன் என்று ನಾನು சொல்லி ನಿಮ್ಮನ್ನು ಬಿಟ್ಟು ಅಗಲುವುದಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ இந்த வார்த்தை தெளிவுபடுத்தி சொல்லுகிறது. ಈ ಮಾತು ಸುಂದರಪಡಿಸಿ ಹೇಳುತ್ತಾ ಇದೆ. எத்தனை பேர் இன்றைக்கு கைவிடப்பட்ட நிலையில் இருக்கிறீர்கள்? ಎಷ್ಟು ಜನ ನೀವು ಕೈ ಬಿಡಲ್ಪಟ್ಟ ಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಇದ್ದೀರಾ? எத்தனை பேர் கலக்கத்தோடு அமர்ந்திருக்கிறீர்கள்? ಎಷ್ಟು ಜನ ಸಂಕಲ್ಪದಿಂದ ಕುಳಿತುಕೊಂಡಿದ್ದೀರಾ? எத்தனை பேர் பலன் இல்லாம திடன் இல்லாம புலம்பிக் கொண்டிருக்கிறீர்கள்? ಎಷ್ಟು ಬಲವಿಲ್ಲದೆ ಧೈರ್ಯವಿಲ್ಲದೆ ಗೋಳಾಡುತ್ತಾ ಇದ್ದೀರಾ? எம்பெருமானாக இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிறார், ನನ್ನ ದೇವರು ಯೇಸು ನಿಮ್ಮ ನೋಡಿ ಹೇಳುತ್ತಾರೆ, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், ನಾನು ನಿನ್ನ ಸಂಗಡವಿದ್ದೀನಿ, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். ನಾನು ನಿನ್ನ ಆಶೀರ್ವದಿಸುತ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ அந்த ಹೇಳುತ್ತಾರೆ. ஆசீர்வாதத்தை விட்டு விலகாதபடிக்கு ಆ ಆಶೀರ್ವಾದವನ್ನು ಬಿಟ್ಟು ಅಗದಂತೆ உங்களை காத்துக்கொள்வீர்களா? ನಿಮ್ಮನ್ನು ಕಾಯ್ದುಕೊಳ್ಳುವೀರಾ? கடந்த நாள்ல ஒரு இல்லத்துக்கு சென்று இருந்தேன். ಕಳೆದೋದ ದಿನದಲ್ಲಿ ಒಂದು ಮನೆಗೆ ನಾನು ಹೊರಟು ஒரு ಹೋಗಿದ್ದೆ. சின்ன வயசு ஒரு பெண்மணி, ಒಂದು ಚಿಕ್ಕ ವಯಸ್ಸು ಒಂದು பிள்ளைகள் அவர்களுக்கு இருக்கிறார்கள். ಇಬ್ಬರು ಮಕ್ಕಳು ಅವರಿಗೆ ಇದ್ದಾರೆ. எதிர்பாராத நேரத்துல ಎದುರು ನೋಡುವಂತ ಒಂದು தன்னுடைய ಘಟನೆಯಲ್ಲಿ கணவன் மரித்து போய்விட்டார். ತನ್ನ ಗಂಡನು ತೀರಿಕೊಂಡರು. அந்த சகோதரியோ ಆ ಸಹೋದರಿ கணவனை நினைத்து புலம்பிக் கொண்டு ಗಂಡನ ನೆನೆಸಿ தன் ಗೋಳಾಡುತ್ತಾ பிள்ளைகளை எப்படி வழிநடத்த போகிறேன், ತನ್ನ ಮಕ್ಕಳನ್ನು ಯಾವ ರೀತಿ ದಾರಿ தன் ನಡೆಸುತ್ತಿದ್ದೀನಿ, பிள்ளைகளுக்கு எப்படி நான் ஆலோசனை கொடுக்க போகிறேன், ತನ್ನ ಮಕ್ಕಳಿಗೆ ಯಾವ ಆಲೋಚನೆಯನ್ನು ಕೊಡುತ್ತೇನೆ, தன் பிள்ளைகளை கர்த்தர் எந்த விதத்தில் ஆசீர்வதிக்க போகிறார், ತನ್ನ ಮಕ್ಕಳನ್ನು ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿ ದೇವರು நான் ಆಶೀರ್ವದಿಸಲಿದ್ದಾರೆ, கணவன் இல்லாம இருக்கிறேனே, ನನ್ನ ಗಂಡ ಇಲ್ಲದವನಾಗಿದ್ದೀನಲ್ಲ, எந்த வசதியும் இல்லையே, ಯಾವ ಅಗತ್ಯವಿಲ್ಲದೆ எனக்கு ಇದ್ದೀನಲ್ಲ, உதவி செய்வார் யாரும் இல்லையே, ನನಗೆ ಸಹಾಯ ಮಾಡುವವರು ಯಾರು நான் ಇಲ್ಲವೇ, என்ன பண்ணுவேன் என்று சொல்லி ನಾನು ಏನು ಮಾಡಲಿ ಎಂಬುದಾಗಿ அந்த ಹೇಳಿ பெண்மணியுடைய அழுகையை நான் பார்த்தேன். ಆ ಹೆಂಗಸಿನ ಅಳುವಿಕೆಯನ್ನು ನಾನು ಕಂಡೆ. கர்த்தர் என்னோடு பேச ஆரம்பித்தார். ದೇವರು ನನ್ನ ಸಂಗಡ ಮಾತನಾಡಕ್ಕೆ மகனே, ಆರಂಭಿಸಿದರು. ಮಗನೇ, நீ இந்த வார்த்தையை நீ சொல்லு, ನೀ ಮಾತನ್ನು ಹೇಳು, நீ இந்த வார்த்தையை சொல்லு, ಈ ಮಾತನ್ನು நீ ಹೇಳು, பலம் கொண்டு திடமானதா இருன்னு சொல்லு, ನಿನ್ನ ಬಲಪಡಿಸಿ நான் ಧೈರ್ಯವಾಗಿರು, உன் கூட இருக்கிறேன்னு சொல்லு, ನಾನು ನಿನ್ನ ಸಂಗಡ ಇದ್ದೇನೆ ಎಂಬುದಾಗಿ நான் ಹೇಳು, உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லு, ನಾನು ನಿನ್ನ ಆಶೀರ್ವದಿಸುತ್ತೇನೆ நான் ಎಂಬುದಾಗಿ உன்னை ಹೇಳು, விட்டு விலக மாட்டேன்னு சொல்லு, ನಾನು ನಿನ್ನ ಬಿಟ್ಟು ಅಗಲುವುದಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ நான் ಹೇಳು, கைவிட மாட்டேன்னு சொல்லு என்றார். ನಾನು ಕೈ ಬಿಡುವುದಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ அந்த ಎಂಬುದಾಗಿ வார்த்தை ಹೇಳಿದರು. அப்படியே அவளுக்கு நான் சொல்ல ஆரம்பித்தேன். ಆ ಮಾತು ಅದೇ ಪ್ರಕಾರ ಅವರಿಗೆ ಹೇಳಿಕೆ அந்த ಆರಂಭಿಸಿದೆ. மகள் ஓன்னு அழ ಆ ஆரம்பித்தார்கள். ಮಕ್ಕಳು ಗುಲೋ ಅಂತ ಅಳಕ್ಕೆ ಆರಂಭಿಸಿದಳು. ஒரே சத்தத்தோடு அழுதார்கள். ಏಕ ಶಕ್ತಿಯಿಂದ ಅತಲು. அதன் பிறகு அவங்களுடைய கண்ணீர் எல்லாம் அப்படியே ஆஃப் ஆயிடுச்சு. ಆ ನಂತರ ಅವರ ಕಣ್ಣೀರಲ್ಲಿ ಆಗಿ ಆಫ್ ಆಯಿತು. அவங்க அழுகிறதை நிறுத்தினார்கள். ಅವರು ಅಳುವುದನ್ನು ನಿಲ್ಲಿಸಿಬಿಟ್ಟರು. பார்த்த அந்த தாய் என்னுடைய பாதத்துக்கு நேரா காலுக்கு நேரா அப்படியே விழுந்து கிடக்கிறார்கள். ಆ ನಂತರ ಅವರ ತಾಯಿ ನನ್ನ ಕಾಲಿ ಕೆಳಗಡೆ ಹಾಗೆ ಬಿದ್ದು ಕೆದ್ದಿದ್ದಾರೆ. அந்த பெண்மணி எழும்பு உட்கார சொன்னேன். ಆ ಹೆಂಗಸು ಎದ್ದು ಕುತ್ಕೊಳ್ಳಕ್ಕೆ ಹೇಳಿದೆ. என்னம்மா வாழ்க்கையில நடந்தது என்ன? ಏನಮ್ಮ ನಿಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ನಡೆದದ್ದೇನು? அந்த பெண்மணி சொன்னாங்க, ಆ ಹೆಂಗಸು ಹೇಳಿದರು, ஐயா ಅಯ್ಯ, என்னுடைய கணவன்
ನನ್ನ ಗಂಡನು 16 ನಾட்கள் ಆಗಿಬಿಟ್ಟது. 16 ದಿನಗಳಾಯಿತು. இந்த பூமி வாழ்க்கை முடித்து விட்டார். ಈ ಭೂಲೋಕ ಜೀವವನ್ನು ಬಿಟ್ಟು என்னை விட்டு என் பிள்ளைகளை விட்டு சென்று விட்டார். ನನ್ನನ್ನು ಬಿಟ್ಟು ನನ್ನ ಮಕ್ಕಳನ್ನು ಬಿಟ್ಟು ಹೊರಟೋದರು. ஹalleluya ஹalleluya ஆமென் ஆமென். ஒரே அதிர்ச்சி ಆಗಿಬಿಟ್ಟது எனக்கு. ನನಗೆ ಒಂದು ಹಂಗೆ ಅದರ್ಚಿ ಆಯಿತು. என்னமா சொல்லுகிறேன் என்று சொல்லு. ಏನಮ್ಮ ಅಂತ ಹೇಳಿದೆ. என் புருஷன் திடீரென்று அவர் மரித்து போனார். ನನ್ನ ಗಂಡನು ದಿಢೀರೆಂದು ತೀರಿಕೊಂಡರು. என் குடும்பங்கள் சொந்த பந்தங்கள்லாம் இருக்கிறாங்க. ನನ್ನ ಕುಟುಂಬದವರು ಬಂಧು ಮಿತ್ರಗಳೆಲ್ಲ ಇದ್ದಾರೆ. அவர் மரணத்துக்கு வந்தாங்க. ಅವರು ಮರಣಕ್ಕೆ ಬಂದರು. அதை அடக்கம் பண்ணினாங்க. ಅದನ್ನು ಮಣ್ಣು ಮಾಡಿದರು. அதோடு எல்லாம் போய் விட்டாங்க. ಆಮೇಲೆ ಅಲ್ಲೇ ಹೊರಟೋದರು. நானும் என் பிள்ளைகள் மட்டும் தான் இந்த வீட்ல இருக்கிறோம். ನಾನು ನನ್ನ ಮಕ್ಕಳು ಮಾತ್ರ ಈ ಮನೆಯಲ್ಲಿ ಇದ್ದೀವಿ. எங்களுக்கு வழி தெரியலையா. ನಮಗೆ ದಾರಿ ಗೊತ್ತಿಲ್ಲಯ್ಯ. அந்த மகள் சொல்லி மறுபடி கண் கலங்கினார்கள். ಆ ಮಕ್ಕಳು ಹೇಳಿ ಮತ್ತೆ ಕಣ್ಣೀರು ಬಿಟ್ಟರು. அடுத்தவங்க சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? ಆ ನಂತರ ಅವರು ಹೇಳಿದ ಮಾತು நீங்க முன்ன பின்ன எங்களை பார்க்கவில்லை. ನಮ್ಮನ್ನ ಹಿಂದೆ ಮುಂದೆ ನೀವು ನೋಡಲಿಲ್ಲ. ஆனா நீங்க எங்களை தேடி வந்திருக்கிறீர்கள். ಆದರೆ ನೀವು ನಮ್ಮನ್ನು ಹುಡುಕಿಕೊಂಡು ಬಂದಿದ್ದೀರಲ್ಲ. உங்க வாயிலிருந்து வந்த வார்த்தை ನಿಮ್ಮ ಬಾಯಿಂದ ಬಂದಂತ ಮಾತು என்னை என் இருதயத்தை தொட்டு விட்டது. ನನ್ನನ್ನು ನನ್ನ ಹೃದಯವನ್ನು ಮುಟ್ಟಿಬಿಟ್ಟಿತು. கர்த்தர் என் கூட இருக்கிறார். ದೇವರು ನನ್ನ ಜೊತೆಗೆ ಇದ್ದಾರೆ. ஹalleluya ஹalleluya சொல்லுங்க ஹalleluya. ஹalleluya இயேசு என்னோடு கூட இருக்கிறார். ಯೇಸು ನನ್ನ ಜೊತೆಗೆ என் ಇದ್ದಾರೆ. பிள்ளைகளை கைவிட மாட்டார். ನನ್ನ ಮಕ್ಕಳನ್ನು ಕೈ ಬಿಡುವುದಿಲ್ಲ. என்னை கைவிட மாட்டார். ನನ್ನನ್ನು ಕೈ ಬಿಡುವುದಿಲ್ಲ. என்னை பலப்படுத்தி விட்டார். ನನ್ನನ್ನು ಬಲಪಡಿಸಿ என்னை திடனா இருக்க சொல்லிட்டார். ನನ್ನ ಧೈರ್ಯವಾಗಿರಕ್ಕೆ இனி ಹೇಳಿಬಿಟ್ಟರು. நான் கலங்கவே மாட்டேயா. ಮುಂದೆ ನಾನು ಕಳವಳ ಪಡುವುದಿಲ್ಲಯ್ಯ. ஹalleluya 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 சொல்லுங்க ஹalleluya. ஹalleluya என்னை அழைத்து சென்ற அந்த சகோதரனை பார்த்து கேட்டேன். ನನ್ನ ಕರ್ಕೊಂಡು ಹೋದ ಸಹೋದರ ನೋಡಿ ಹೇಳಿದೆ. ஏப்பா இந்த வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாலேயே ಯಾಕಪ್ಪ ಈ ಮನೆಗೆ ಬರೋಕೆ இப்படி ಮುಂಚೆ நடந்தது நீ சொல்லக்கூடாதா? ಈಗ ನಡೆದಿದೆ ನನಗೆ ಹೇಳಬಾರದಾ? நான் வந்த உடனே எங்க வீட்டுக்காரர் என்ன பண்றாங்க, உங்க பிள்ளைங்க என்ன பண்றாங்க, நீங்க என்ன பண்றீங்கன்னு நான் அவங்ககிட்ட கேட்டுட்டேனே. ನಾನು ಬಂದಿದ ನಂತರ ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳು ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ, ನಿಮ್ಮ ಗಂಡ ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ ಅಂತ ಅವ್ರ ಬಳಿ ಕೇಳಿಬಿಟ್ನಲ್ಲ. அந்த சகோதரன் சொல்லுகிறா, ಆ ಸಹೋದರ ಹೇಳುತ್ತಾನೆ, ஐயா நீங்க சமயம் ஆயிட்டு போகணும்னு நினைச்சீங்க. ಅಯ್ಯ ನೀವು ಟೈಮ್ ಆಯ್ತು ಹೋಗಬೇಕಂತ ಅನ್ಕೊಂಡಿದ್ರಿ. இதெல்லாம் சொல்றதுக்கு எனக்கு வாய் வரல. ಇದೆಲ್ಲ ಹೇಳಕ್ಕೆ ನನಗೆ ಬಾಯಿ ಬರಲಿಲ್ಲ. எப்படியாவது அந்த வீட்ல நீங்க கால் வச்சிரணும். ಹೇಗಾದ್ರೂ ನೀವು ಆ ಮನೆಯಲ್ಲಿ ಕಾಲಿಡಬೇಕು. அதனால தான் நான் எதுமே சொல்லல என்று சொன்னேன். ಅದನ್ನ ಏನು ಹೇಳಿಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿದ್ರು. மனுஷன் நம்ம கிட்ட எது சொல்லனாலும் ಮನುಷ್ಯನ ನಮ್ಮ ಬಳಿ ಏನು ಹೇಳಿಲ್ಲ. கர்த்தர் நம்மோடு பேசுகிறவராய் இருக்கிறார். ದೇವರು ನಮ್ಮ ಜೊತೆಗೆ ಮಾತನಾಡುವವರಾಗಿದ್ದಾರೆ. மனுஷன் நம்ம பக்கத்துல இல்லனாலும் ಮನುಷ್ಯನ ನಮ್ಮ ಪಕ್ಕದಲ್ಲಿ ಇಲ್ಲ ಅಂದರು. கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார். ದೇವರು ನಮ್ಮ ಜೊತೆಗೆ பெற்ற தகப்பனோ தாயோ நம்மளை பார்க்கலனாலும் ಎತ್ತಿದ ತಂದೆ ತಾಯಿ ನಮ್ಮ ನೋಡಿಲ್ಲ ಅಂದರು. கர்த்தர் நம்மளை பார்த்து கொண்டு இருக்கிறார். ದೇವರು ನಮ್ಮ ನೋಡುವಂತವರಾಗಿದ್ದಾರೆ. கணவனோ மனைவியோ பிள்ளைகளோ இல்லனாலும் ಗಂಡನ ಹೆಂಡತಿಯೋ ಮಕ್ಕಳು ಇಲ್ಲ அவர் கணவனை போல மனைவியை போல பிள்ளைகள் போல நம்ம அருகே இருந்து நம்மை தேற்றுகிறவராய் இருக்கிறார். ಅವರು ಗಂಡನಾಗಿ ಹೆಂಡತಿಯಾಗಿ ಮಕ್ಕಳಾಗಿ ನಮ್ಮ ಜೊತೆಗೆ ಇದ್ದು ನಮ್ಮ எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, ದೇವಜನರೇ, அதனால தான் கர்த்தருடைய வார்த்தை இப்படி சொல்லுகிறது. ದೇವರ ಮಾತು ಕೇಳುತ್ತದೆ. இந்த பாடல் அதற்காக தான் நான் எழுதினேன். ಹಾಡು ಅದಕ್ಕಾಗಿ பலனில்லாத நேரத்துல ಬಲವಿಲ್ಲದ பலனாக வந்தீரே, ಬಲವಾಗಿ ಬಂದ್ರಲ್ಲ, கழுகு போல உயரத்துல சுமந்தீரே என்று சொல்லி ಅದು ಹಾಗೆ ಒತ್ತಕ್ಕೆ ಎತ್ತಿರಲ್ಲ, என்னை பாதுகாத்திட ನನ್ನನ್ನು என் ಕಾಯ್ದಿರಲ್ಲ, பக்கம் வந்தீரே, ನನ್ನ ಪಕ್ಕದಲ್ಲಿ நான் ಬಂದಿರೇ, இருக்கிறேன் என்று ನಾನು ಇದೀನೇ என்னை அணைத்துக் கொண்டீரே. ನನ್ನನ್ನು ಮುದ್ದು ಮಾಡಿದಿರಲ್ಲ. இம்மட்டும் நடத்தி வந்த தேவனே, ಈ ತನಕ ನಡೆಸುವಂತ ದೇವರೇ, இனிமேலும் நடத்துகிற எங்கள் ராஜாவே, ಮುಂದೆ ನಡೆಸುವಂತ ನಮ್ಮ ರಾಜನೇ. ஹalleluya. ஹalleluya. இந்த பாடலை நேற்றே தான் நான் எழுத ஆரம்பித்தேன். ಈ ಹಾಡು ನೆನ್ನೆನೇ ನಾನು ಬರೆಯಕ್ಕೆ ಆರಂಭಿಸಿದೆ. ஹalleluya. ஹalleluya. அந்த குடும்பம் என் கண்களுக்கு முன்பாக வந்தது. ಆ ಕುಟುಂಬವು ನನ್ನ ಕಣ್ಣ ಮುಂದೆ ಬರ್ತಾ ಇದೆ. எனக்கு அன்பான தேவச்சனமே, ನನ್ನ ಪ್ರೀತಿಯ ದೇವಜನರೇ, நீங்களும் நானும் எத்தனையோ வழிகளில கைவிடப்பட்ட ஒரு நிலையில இருக்கிறோம். ನೀವು ನಾವು ಎಷ್ಟೋ ರೀತಿಯಲ್ಲಿ ಕೈ ಬೀಳಪಟ್ಟ ஆனால் ஆண்டவர் நம்ம பக்கத்தில் இருந்தா ಆದ್ರೆ ದೇವರು ನಮ್ಮ ಪಕ್ಕದಲ್ಲಿ எதை குறித்து நம்ம கலங்க வேண்டாங்க, ಯಾವುದನ್ನ ಕುರಿತು ನಾವು எதை ಕಲವರ குறித்து ಪಡೋದಿಲ್ಲ, புலம்ப வேண்டாங்க. ಯಾವುದನ್ನ ಕುರಿತು நம்ம ಗೋಳಾಡುವುದಿಲ್ಲ. கண்ணீர் கவலை எல்லாத்தையும் அவர் எடுத்துக்கொள்வார். ನಮ್ಮ ಕಣ್ಣೀರು ಚಿಂತೆ ಎಲ್ಲವನ್ನೂ ಅದನ್ನು அவர் ತೆಗೆದುಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. நம்மோடு இருக்கிறவர். ಅದು ನಮ್ಮ ಜೊತೆಗೆ ಇದ್ದಾರೆ. அதனால் தான் நம்மை பார்த்து சொல்லுகிறார், ಅದು ನಮ್ಮ ನೋಡಿ ಹೇಳುತ್ತಾರೆ, பலம் கொண்டு திடமனதாயிரு, ನೀನು ಬಲಪಟ್ಟು நான் ಧೈರ್ಯವಾಗಿರು, உன்னோடு இருப்பேன், ನಾನು ನಿನ್ನ ಸಂಗಡವಿದ್ದೀನಿ, நான் கொடுத்த வாக்கு தத்தங்களை அப்படியே நிறைவேற்றுவேன் என்று சொல்லுகிறார். ನಾನು ಕೊಟ್ಟ ವಾಗ್ದಾನವನ್ನು ಹಾಗೆ ನೆರವೇರಿಸುತ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ வேதத்துல ஒரு மனிதன் கர்த்தருக்குள்ள எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டார். ದೇವರಲ್ಲಿ ಹೇಗೆ ಅವನು ಬಲಪಟ್ಟನು. அநேகர் இருக்கிறாங்க, ಅನೇಕರು ಇದ್ದಾರೆ. ஆனா ஒருவனை சொல்ல நான் விரும்புகிறேன். ಆದ್ರೆ ಒಬ್ಬರನ್ನು ಹೇಳಕ್ಕೆ ಇಷ್ಟಪಡುತ್ತೇನೆ. ஆடுகளுக்கு பின்னே போனவன், ಕುರಿಗಳ ಹಿಂದೆ ಹೋದಂತವರು, தன் தகப்பன் தன் குடும்பத்தால தள்ளப்பட்டவன், ತನ್ನ ತಂದೆಯಿಂದ ತಳ್ಳಲ್ಪಟ್ಟವರು, தான் வாழ்கிற பட்டத்தில் இருக்கிற சகல ஜனத்தாரும் நேசிக்கப்படாதவன், ತನ್ನ ಜೀವಿಸಿದ ಪಟ್ಟಣದಲ್ಲಿ ಎಲ್ಲರಿಂದ ನಿರಾಕರಿಸಲ್ಪಟ್ಟವರು, ஆடுகளுக்கு பின்னே செல்கிறவனாய் இருந்தான். ಕುರಿಗಳಿಂದ ಹೋಗುವ
ಹೋಗುವಂತವರಾಗಿದ್ದರು. அவன் பேர் தான் தாவீது என்று சொல்லப்படுகிறது. ಆತನ ಹೆಸರೇ ದಾವೀದನ ಎಂಬುದಾಗಿರುತ್ತದೆ. அந்த தாவீதை குறித்து கர்த்தர் ஒரு திட்டம் வைத்திருந்தார். ಆ ದಾವೀದನ ಕುರಿತು ದೇವರು ಒಂದು ತೀರ್ಮಾನವನ್ನು ಇಟ್ಟಿದ್ದರು. அவருடைய அண்ணன்களோ அவருடைய குடும்பத்தாரோ அவரை வெறுத்திருக்கலாம், தள்ளி இருக்கலாம், அவரை காணாது போல இருந்திருக்கலாம். ಅವರ ಅಣ್ಣರು ಅವರ ಜೊತೆಗೆ ಇವರೆಲ್ಲ ಅವರು ಕಾಣದಂತೆ ಅವರು ತಳ್ಳಿರಬಹುದು. ஆனால் தாவீதை நேசித்த கர்த்தர் ಅದು ದಾವೀದನ ಪ್ರೀತಿ இவன் எனக்கு வேண்டும் என்று அவர் விரும்பினார். ಇವನು ನನಗೆ ಬೇಕಂತ ಇಷ್ಟಪಟ್ಟರು. அதனால தான் சாமுவேல் என்ற தீர்க்கதரிசியை எழுப்பினார். ಅದನ್ನ ಸಾಮುವೇಲ್ ಎಂಬ ಪ್ರವಾದಿಯನ್ನು ಎಬ್ಬಿಸಿದರು. இந்த சாமுவேல் என்கிற தீர்க்கதரிசியை ಈ ಸಾಮುವೇಲ್ ಎಂಬ ಪ್ರವಾದಿ தாவீது என்கிற அவருடைய கூடாரத்துக்கு கடந்து போகும்படி கட்டளையிட்டார். ದಾವೀದನ ಗುಡಾರಕ್ಕೆ ಹೊರಟು ಹೋಗುವಂತೆ ಆಜ್ಞೆ ಮಾಡಿದರು. தாவீதின் தகப்பனை பார்த்து சொல்லுகிறார், ದಾವೀದನ ತಂದೆ ನೋಡಿ ಹೇಳುತ್ತಾರೆ, நீ பெற்ற பிள்ளைகளிலே ஒருவனை கர்த்தருக்காக அபிஷேகம் பண்ண போகிறேன். ನೀನು ಎತ್ತಿದ ಮಕ್ಕಳನ್ನು ಒಬ್ಬನು ದೇವರಿಗಾಗಿ ಅಭಿಷೇಕ ಮಾಡಲಿಕ್ಕೆ கர்த்தருடைய நாமத்துக்காக அவன் எழும்ப வேண்டும். ದೇವರ ನಾಮಕ್ಕೋಸ್ಕರ ಅವನು ಎದ್ದೇಳಬೇಕು. கர்த்தருடைய கனத்தை அவன் கனமாய் பிடிக்க வேண்டும். ದೇವರ ಘನವನ್ನು ಅವನು ಘನವಾಗಿ ಪಡೆದುಕೊಳ್ಳಬೇಕು. கர்த்தர் சொல்லுகிறபடி செய்கிறவனாக இருக்க வேண்டும். ದೇವರು ಹೇಳಿದ ಪ್ರಕಾರ ಮಾಡುವಂತವನಾಗಿರಬೇಕು. நான் கர்த்தருடைய வார்த்தையின்படி உன் வீட்டுக்கு வருகிறேன் என்று சொன்ன உடனேயே ದೇವರ ಮಾತಿನ ಪ್ರಕಾರ ನಿನ್ನ ಮನೆಗೆ ಬರುತ್ತೆ ಅಂತ ಹೇಳಿದರಲ್ಲ, இந்த சாமுவேலுக்கு பெரிய வரவேற்பு இருந்தது. ಈ ಸಾಮುವೇಲಿಗೆ ದೊಡ್ಡ ಒಂದು ಬರವಣಿಗೆ ಇತ್ತು. அந்த வரவேற்பின் பிரகாரமாக தாவீதின் இல்லத்துக்கு சாமுவேல் வந்தார். ಆ ಕರೆವಿಗೆ ಪ್ರಕಾರವೇ ಸಾಮುವೇಲ ಮನೆಗೆ ಬಂದರು. தேவன் சொன்ன அந்த சமயத்தை ஆயத்தப்படுத்தி ದೇವರು ಹೇಳಿದಂತ ಸಮಯ ಸಿದ್ಧಪಡಿಸಿ அங்கே தாவீதின் குடும்பத்தார் ஒருவனை ஆமென் அபிஷேகம் பண்ண விரும்பினார். ಅಲ್ಲಿ ದಾವೀದನ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಒಬ್ಬನ ಅಭಿಷೇಕ ಮಾಡಲಿಕ್ಕೆ ಇಷ್ಟಪಟ್ಟರು. தாவீது கூட பிறந்த ஒவ்வொருவரையும் கூப்பிட்டு அபிஷேகம் பண்ணுவதற்காக அவருடைய கரத்தை வைக்கிற நேரத்தில் ದಾವೀದ ಜೊತೆಗೆ ಹುಟ್ಟಿದವನ ಒಬ್ಬರನ್ನು ಕರೆದು ಅಭಿಷೇಕ ಮಾಡಕ್ಕೆ ಅದನ್ನ கர்த்தர் சொல்லுகிறார், இவன் இல்லை இவன் இல்லை இவன் இல்லை என்று சொல்லி. ದೇವರು ಹೇಳುತ್ತಾರೆ, ಇವನಿಲ್ಲ ಇವನಿಲ್ಲ ಇವನಿಲ್ಲ. தாவீது கூட பிறந்தவங்க எத்தனை பேர் தெரியுமா? ದಾವೀದ ಜೊತೆಗೆ ಹುಟ್ಟಿದವರು ಎಷ್ಟು ಜನ ಗೊತ್ತಾ? இங்க இருக்கிறவங்களுக்கு தெரியுமா தாவீது கூட பிறந்தவங்க எத்தனை பேர்? ಇಲ್ಲಿ ಇರೋರಿಗೆ ಗೊತ್ತಾ ದಾವೀದ ಜನ ಎಷ್ಟು ಜನ? தாவீதுக்கு முன்னால 7 பேர் இருந்தாங்க. ದಾವೀದಿಗೆ ಮುಂದೆ 7 ಜನ 7 பேரை அபிஷேகம் பண்றாரு. 7 பேரையும் தேவன் இல்ல இல்லன்னு சொல்லிட்டார். 7 ಜನ ಅಭಿಷೇಕ ಮಾಡ್ತಾರೆ, ಇಲ್ಲ ಇಲ್ಲ ಅಂತ. அப்பதான் கேக்குறாரு, ಆವಾಗ இன்னும் யாராவது இருக்கிறாங்களா? ಯಾರಾவது ಇದಾರಾ? அதுக்கு அப்பா சொல்றது என்ன தெரியுமா? ಅದಕ್ಕೆ ತಂದೆ ಹೇಳುದು, ஒருவன் இருக்கிறான், ಒಬ್ಬನು ಇದ್ದಾನೆ, அவன் ஆடுகளை மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறான். ಅವನು ಕುರಿಯನ್ನು இவங்களை போல ಮೇಯಿಸುತ್ತಾನೆ. பட்டதாரி இல்ல, ಇವನಾಗಿ ಅವನು ವಿದ್ಯಾಭ್ಯಾಸ இவங்களை போல படைத்தலைவர்கள் அல்ல, ಇವನ ಜೊತೆಗೆ ಅವನು ಇಲ್ಲ, இவங்களை போல திறமை உள்ளவர் அல்ல, ಇವರಾಗಿ ಅವನು இவங்களை போல வீரம் உள்ளவர்கள் அல்ல. ಅವನು ಧೈರ್ಯವಾಗಿರೋರು ಇದ್ದಾರೆ. ஹல்லேலூயா, ஹalleluya, ஆமென், ಆಮೆನ್, ஆமென். ಆಮೆನ್. யார் சொல்றாங்க? ಯಾರು ಹೇಳುತ್ತಾರೆ? அப்பா சொல்றாரு, ಅಪ್ಪ ಹೇಳುತ್ತಾರೆ, இவங்களை போல கிடையாது, ಇವನಾಗಿ ಇಲ್ಲ, அவன் ஆடுகளுக்கு பின்னால இருக்கிறான். ಅವನು ಕುರಿಗಳಿಂದ ஒரு ಇದ್ದಾನೆ, குறைவாக இழிவாக. ಅವನು ಕೇವಲವಾಗಿ ಅಲ್ಪವಾಗಿ. ஆமென், ಆಮೆನ್. வார்த்தை அப்படியா இருந்தது. ಬರುವಂತ ಮಾತು ಆ ರೀತಿ ஆனா ಇತ್ತು. சாமுவேல் என்ன சொல்றாரு? ಅದು ಸಾಮುವೇಲನು ಏನು அவன் ಹೇಳುತ್ತಾರೆ? கொண்டு வாங்க. ಅವನು ಕರ್ಕೊಂಡು ಬನ್ನಿ. ஹல்லேலூயா. ಹalleluya. தூரத்துல வரும் பொழுது ದೂರದಲ್ಲಿ ಬರುವಾಗ கர்த்தர் சாமுவேல் பார்த்து சொல்றாரு, ಸಾಮುವೇಲ್ ನೋಡಿ ಹೇಳುತ್ತಾರೆ, நான் தேடினவன், ನಾನು ಹುಡುಕಿಕೊಂಡು நான் விரும்பினவன், ನಾನು நான் ಇಷ್ಟಪಟ್ಟವನು, பார்த்தவன், ನಾನು ನೋಡಿದವನು, இதோ வராம்பர் அவன்தான், ಇಗೋ ಬರುತ್ತಾನೆ, இவனை நீ அபிஷேகம் பண்ணு. ಇವನನ್ನು ಅಭಿಷೇಕ ಮಾಡು. ஹalleluya, ಹalleluya, சொல்லுங்க ஹalleluya. ಹalleluya. நீங்க எந்த புலப்பத்துல இங்க வந்திருக்கிறீர்களோ, ನೀವು ಯಾವ ಸಂಕಲ್ಪದಲ್ಲಿ ಬಂದಿದ್ದೀರೋ, ஆண்டவர் நீ வரும் பொழுது உன்னை பார்க்கிறார். ದೇವರಿನ ಬರುವಾಗ ನಿನ್ನ ನೋಡುತ್ತಾರೆ. ஆண்டவர் அம்மே உன்னை பார்த்தபோது ದೇವರನ್ನ ನೋಡುವಾಗ பரிசுத்த தூதர்கிட்ட சொல்றாரு, ಪರಿಶುದ್ಧ ದೂತರ பார் நான் விரும்புறேன் என் மகன் வரான் பார், ನೋಡು, ನಾನು ಇಷ್ಟಪಟ್ಟ ನನ್ನ நான் ಮಗಳು விரும்புறேன் என் மகள் வருகிறார் பார், ಇಷ್ಟಪಟ್ಟ ನನ್ನ ಮಗಳು நான் ಬರುತ್ತಾಳೆ ನೋಡು. இவளை தான் நேசிக்கிறேன், ನಾನು ಇವಳನ್ನೇ ಪ್ರೀತಿ இந்த ಮಾಡುತ್ತೇನೆ, மகனை தான் நேசிக்கிறேன், ಈ ಮಗನೇ ಪ್ರೀತಿ இந்த ಮಾಡುತ್ತೇನೆ, மகளை தான் ಈ நேசிக்கிறேன், ಮಗನನ್ನು ಪ್ರೀತಿ ಮಾಡುತ್ತೇನೆ, அதற்காக தான் உங்களை நான் அனுப்புகிறேன். ಅದಕ್ಕೋಸ್ಕರ ನಿಮ್ಮನ್ನು என் ಕಳಿಸುತ್ತೇನೆ. பிள்ளைங்க நீங்க பணிவிடை செய்யுங்கள். ನನಗೋಸ್ಕರ ಕೆಲಸವನ್ನು நான் ಮಾಡಿ. விரும்புகிற மகனுக்கு, ನಾನು ಇಷ್ಟಪಡೋ நான் ಮಗನಿಗೆ, விரும்புகிற மகளுக்கு ನಾನು ಇಷ್ಟಪಟ್ಟ நீங்க ಮಗಳಿಗೆ பணிவிடை செய்யுங்கள். ಕೆಲಸವನ್ನು நீங்க ಮಾಡಿರಿ. பாதுகாத்துக் கொள்ளுங்கள், ನೀವು ಅವನು நீங்க ಕಾಯ್ದುಕೊಳ್ಳಿರಿ, வழி நடத்துங்கள், ನೀವು ಅವರಿಗೆ ದಾರಿ ನಡೆಸಿರಿ, நீங்கள் இந்த தேவையை பூர்த்தி செய்யுங்கள். ನೀವು ಅವ್ರಿಗೆ ಬೇಕಾದ ಅಗತ್ಯಗಳನ್ನು ಸಂಧಿಸಿರಿ. ஹalleluya, ಹalleluya. சொல்லுங்க ஹalleluya. நீங்க வர்றதுக்கு முன்னாலே ಬರುವಿಕೆ ராஜாதி ராஜா சபை நடுவே வந்து அமர்றாரு. ಸಭೆ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಬಂದು ಕುಳಿತುಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. ஆமென். என் மகன் வீட்ல இன்னும் சோம்பேறி மாதிரி உட்கார்ந்து இருக்கிறான். ನನ್ನ ಮಗನೇ ಸೋಂಬೇರಿತನಗ ಕುಳಿತುಕೊಂಡಿದ್ದಾನೆ. என் மகன் இப்பதான் அவன் குளியல் அறைக்கு போக போறான். ನಾನು ಇವಾಗಲೇ ಸ್ನಾನ ಮಾಡಕ್ಕೆ போங்க ಹೋಗ್ತಾನೆ. தூதரை அனுப்புகிறார். ದೂತರನ್ನು ಕಳಿಸುತ್ತಾರೆ. கொண்டு வாங்கன்னு சொல்றா. ತೆಗೆದುಕೊಂಡು ಬನ್ನಿರಿ. ஹalleluya. ಹalleluya. சொல்லுங்க. நல்ல ஆமென் சொல்லணும். ಆಮೆನ್ ಹalleluya ಅಂತ ஹalleluya. ಹalleluya. அதனால தான் பக்தர் பண்ணாரு. ஆமென் ஹalleluya.
ஆமென் அல்லேலூயா. மகத்துவ தம்பராபரா ஆமென் அல்லேலூயா. ஜெயம் ஜெயம் ஆனந்த ஸ்தோத்திரா. ஆமென் ஆமென் அல்லேலூயா. ஜெய ஜெய ஆனந்த ஸ்தோத்திரா. ஆமென் ஆமென் அல்லேலூயா. சொல்லுங்க. ஹalleluya. ஆளவிட்டா போதும், ஆளவிட்டா போதும், எனக்கு வீட்டுல வேலை இருக்கு, காட்டுல ரோட்ல வேலை இருக்கு, அதனால் அப்படின்னு பாடிட்டு உட்கார்ந்து இருக்கிறோம். ஹalleluya. சொல்லுங்க. அப்படிதானே? சபைக்குள்ள வந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி இருந்தா ಸಭೆಯಲ್ಲಿ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಹಾಗೆ ಒಂಥರ ಇದ್ದಾರೆ. ಆಮೆನ್ ಆಮೆನ್. 6000 பண்டிகளுக்குள்ள 6000 ಹಂದಿ ಒಳಗಡೆ. ಆಮೆನ್ ಆಮೆನ್. சொல்லுங்க. ಹೇಳಿರಿ. ஹalleluya. ஹalleluya. 6000 பன்றியா இல்ல 6000 பேய்களா? 6000. இப்போ ஒரு கேள்வி உங்க முன்னால வருது பாருங்க. 6000 பன்றிகளா 6000 பேய்களா? 6000 பேய்கள். ஹalleluya. சொல்லுங்க. ஹalleluya. ஒரு மனுஷனுக்குள்ள இருந்த அந்த பேய் ಒಂದು ಮನುಷ್ಯ ಒಳಗೆ ஒரு கூட்டத்துக்குள்ள போய் விடுச்சு. ಒಂದು ಗುಂಪಿನ ಒಳಗಡೆ அந்த கூட்டம் யாரு? ಆ ಗುಂಪು ಯಾರು? அதுதான் பன்றிகள். ಅದೇ ಹಂದಿಗಳು. பன்றிகளுக்கு தெரியுது எனக்குள்ள பேய் வந்துருச்சுன்னு சொல்லி. ಆ ಹಂದಿಗಳಿಗೆ ಗೊತ್ತಾಯ್ತು ನನ್ನೊಳಗೆ ஆனா நமக்கு தெரிய மாட்டேங்குது நம்மள பேய் ஆட்டி கொண்டு இருக்குன்னு சொல்லி. ಅದು ನಮಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ ನಮ್ಮ ದೆವ್ವ ಅಲುಡಿಸ್ತಾ ಇದೆ. அவன் ஆட்டப்படி நம்ம நடந்துக்கிட்டு இருக்கோம். ಅವನ ಆಟ ಪ್ರಕಾರವೇ ನಾವು ಆಡುತ್ತಾ ಇದ್ದೀವಿ. 8 மணிக்கு சர்வீஸ்னா டேய் நீ போகாத லேட்டா போன்னு சொல்லுவா. 8 ವರೆಗೆ ಸಭೆ ನೀನು ಹೋಗಬೇಡ ಲೇಟ್ ಆಗಿ அது பிரகாரமாகவே நடப்போம். ಅದು ಪ್ರಕಾರವೇ ನಾವು ನಡೀತೀವಿ. ஹalleluya. ஹalleluya. 5 அறிவு உள்ள பன்றிக்கு தெரியுது இந்த பேய்ன்னு சொல்லி. 5 புத்தி ಇರುವಂತ ಈ ಹಂದಿಗೆ ಗೊತ್ತಿದೆ. ஆனா 6 அறிவு இருக்கிற மனுஷனுக்கு ಆದ್ರೆ 6 ಬುದ್ಧಿ அது ಇರುವಂತ தெரியவே மாட்டேங்குது. ಅದು ಗೊತ್ತಾಗೋದಿಲ್ಲ. ஹalleluya. ஹalleluya. சொல்லுங்க. ஹalleluya. ஹalleluya. சத்தத்தை வைத்து பேசிட்டே இருக்கணும், சொல்லிட்டே இருக்கணும். சப்தமாಗಿ ಹೇಳಿ ஆமென் சொல்லணும். ಆಮೆನ್ ಹೇಳಬೇಕು. ஹalleluya. ஹalleluya ಹೇಳಬೇಕು. கர்த்தர் உங்களை அப்பதான் ஆசீர்வதிப்பார். ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಆವಾಗಲೇ எவன் வாயை விரிவா திறக்கிறானோ ಯಾವನು ಬಾಯನ್ನು ತೆಗೆಯುತ್ತಾನೋ அவருடைய வார்த்தையின் அமை விரிவா வந்துரும். ಅವನೊಳಗೆ ಮಾತು ಬರುತ್ತದೆ. இங்கே நீங்க கவனிக்கும் பொழுது ಇಲ್ಲಿ அப்பா ಗಮನಿಸುವಾಗ சொல்ற ஆடுகளுக்கு பின்ன இருக்கிறான். ಅವನು ಕುರಿಗಳಿಂದ ಇದ್ದಾನೆ. வரும்போதே வார்த்தை வருகிறது. ಬರುವಾಗಲೇ ಮಾತು ಹೊರಟು ಬರುತ್ತದೆ. கர்த்தர் அவரை அபிஷேகம் பண்ணினார். ದೇವರು ಅವರನ್ನು ಅಭಿಷೇಕ ಮಾಡಿದರು. ஹalleluya. ஹalleluya. அன்று முதல் தேவ ஆவியானவர் இந்த தாவீது கூடயே இருந்தார். ಆವತ್ತಿನ ದೇವರ ಆತ್ಮನು ಈ ದಾವೀದ ಜೊತೆಗೆ ಇದ್ದರು. சொல்லுங்க. ಹೇಳಿರಿ. ஹalleluya. ஹalleluya. 2 சாமுவேல் புத்தகம் 2 ಸಾಮುವೇಲ ಪುಸ್ತಕವು 5ஆம் அதிகாரம் 5ನೇ ಅಧ್ಯಾಯವು 10வது ವಚನத்தை எடுத்துக்கொள்வோம். 10ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ತೆಗೆದುಕೊಳ್ಳೋಣ. சீக்கிரமா படிங்க. ಬೇಗನೆ ಓದಿರಿ. தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்து சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அவனோடு கூட இருந்தார். ஹalleluya. ஹalleluya. என்னைக்கு சாமுவேல் தாவீதின் தலைமையில அபிஷேகத்தை வைத்தாரோ சாமுவேல் தாவீது தலை ಮೇಲೆ ಕೈಯನ್ನಿಟ್ಟು ಅಭಿಷೇಕ அன்றைக்கு இறங்கின அந்த அபிஷேகம் ಇಳಿಯಲ್ಪಟ್ಟಂತ ಅಭಿಷೇಕವು இங்க தெளிவுபடுத்தி சொல்லுகிறது. ಸುಂದರಪಡಿಸಿ அவன் நாளுக்கு நாள் விருத்தி அடைந்து ದಿನ ದಿನ ಹೆಚ್ಚುತ್ತಾ ಇದ್ದಾನೆ. தேவனாக கர்த்தர் அவனோடு கூட இருப்பதை ದೇವರಾದ ಕರ್ತನು ಅವನ ಜೊತೆಗೆ ಇರುವುದನ್ನು அவனுடைய சாட்சினால வெளிப்படுத்தினார். ಸಾಕ್ಷಿಯಿಂದ ಪ್ರಕಟ ಮಾಡಿದನು. எனக்கு அன்பான தேவஜனமே, ನನ್ನ ಪ್ರಿಯ ದೇವಜನರೇ, ஒரு மனுஷனை கர்த்தர் தெரிந்தெடுக்கும் பொழுது, ಒಂದು ಮನುಷ್ಯನ ದೇವರು ತಿಳಿದುಕೊಳ್ಳುವಾಗ, ஒரு மனுஷனை கர்த்தர் அபிஷேகம் பண்ணும் பொழுது, ಒಂದು ಮನುಷ್ಯನ ದೇವರ ಅಭಿಷೇಕ ஒரு மனுஷனை கர்த்தர் ஆசீர்வதிக்கும் பொழுது, ಒಂದು ಮನುಷ್ಯನ ದೇವರ அது ಆಶೀರ್ವಾದ எந்த மனுஷனாலும் அதை தடை செய்யலாகாது. ಅದು ಯಾವ ಮನುಷ್ಯ ತಡೆ ಮಾಡುವುದಕ್ಕೆ ಆಗೋದಿಲ್ಲ. பல நாட்களாக ಹಲವಾದ ದಿನಗಳಾಗಿ தாவீதின் குடும்பத்துக்கும் சவுலின் குடும்பத்துக்கும் ದಾವೀದ ಕುಟುಂಬಕ್ಕೂ ಸೌಲ ஒரு ಕುಟುಂಬಕ್ಕೂ பெரிய போராட்டம் நடந்து கொண்டு இருந்தது. ಒಂದು ದೊಡ್ಡ ಹೋರಾಟವು ನಡೀತಾ ಇತ್ತು. ஹalleluya. ஹalleluya. அந்த போராட்டம் ಹೋರಾಟವು இன்றைய நாள்ல முடிவடைகிறது. ಅದು ಮುಕ್ತಾಯವಾಗುತ್ತದೆ. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ಆಮೆನ್ ಹೇಳುವಿರಾ? ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ಆಮೆನ್ ಹೇಳುವಿರಾ? ஹalleluya. ஹalleluya. நாளுக்கு நாள் தாவீது விருத்தி அடைவதற்கு காரணம் என்ன? ದಿನ ದಿನವೂ ದಾವೀದ ಹೆಚ್ಚುವುದಕ್ಕೆ ಕಾರಣವೇನು? தாவீதின் வாழ்க்கையில் இருந்த போராட்டத்தை ದಾವೀದ ಜೀವಿತದಲ್ಲಿ ಇರುವ கர்த்தர் ஜெயம் எடுக்கிறார். ದೇವರು ಜಯಗೊಳ್ಳುತ್ತಾರೆ. ஹalleluya. ஹalleluya. இங்க 2 சாமுவேல் 3ஆம் அதிகாரத்தில் 2 சாமுವೇಲ್ 3ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ முதல் வசனத்தை பார்க்கும் பொழுது ಮೊದಲನೇ ವಾಕ್ಯ ನೋಡುವಾಗ அங்கே சொல்லப்படுகிற ஒரு காரியத்தை கவனிங்க. ಹೇಳ್ಪಟ್ಟ ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನು அங்க என்ன சொல்றார் பாருங்க. சவுலின் குடும்பத்துக்கும் சவுலின் குடும்பத்துக்கும் தாவீதின் தாவீதின் குடும்பத்துக்கும் நெடுநாள் யுத்தம் நடுநாள் யுத்தம் நடந்தது. தாவீது
வர வர தாவீது வர வர பலத்தான். ஆமென். பலவானாய் மாறினான். வர வர தாவீது பலவானாய் மாறினான். சவுலின் குடும்பத்தாரோ வர வர பலகீனராக மாறினார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்லுங்க ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. பக்கத்துல நோடி எழிரி. உன்னை அவங்க பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. அங்க பார்த்து சொல்லுங்க. உன்னை பார்க்கலாம் நினைக்கின்றலோ நான் பலவா, நான் பலவந்தனு. நல்லா சொல்லுங்க. நெஞ்சு தட்டி சொல்லுங்க. உன்னை பார்க்கலாம் நினைக்கின்றலோ நான் பலவா, நான் பலவா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா? ಯಾಕೆ ಗೊತ್ತಾ? என் கர்த்தர் என் கூட இருக்கிறார். ದೇವರು ನನ್ನ ಜೊತೆಗಿದ್ದಾರೆ. சொல்லுங்க நல்லா. என் கர்த்தர் என் கூட இருக்கிறார். ನನ್ನ ದೇವರು ನನ್ನ ಜೊತೆಗಿದ್ದಾರೆ. உன்னால என்ன அசைக்க முடியாது. ನಿನ್ನಿಂದ ನನ್ನ ಅಲ್ಲಾಡಕ್ಕೆ ಆಗುವುದಿಲ್ಲ. அதனால தாவீது சொல்லுகிறார். ಅದು ದಾವೀದು ಹೇಳುತ್ತಾರೆ. கர்த்தரை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். ದೇವರು ನನ್ನ ಮುಂದೆ ಇಟ್ಟಿದ್ದೇನೆ. அவர் என் வலது பக்கத்தில் இருப்பதினால் ಅದು ನನ್ನ ಬಲಗಡೆ ಇರುವುದರಿಂದ நான் அசைக்கப்படுவதில்லை. ಅಲ್ಲಾಡುವುದಿಲ್ಲ. சொல்லுங்க ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். அதனால தாவீது சொல்ல கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர். அதுಗಾಗಿ தாவீது ಹೇಳುತ್ತಾರೆ ದೇವರು ನನಗೋಸ್ಕರ ಎಲ್ಲವನ್ನು ಮಾಡಿ அவருடைய கரத்தின் கிரிகள் என்னை விட்டு நெகிழாது என்று சொல்லுகிறார். ಆತನ ಕರದ ಕ್ರಿಯೆಗಳು ನನ್ನನ್ನು ಬಿಟ್ಟು ಅಗಲುವುದಿಲ್ಲ. தாவீதின் விசுவாசமும் தாவீதின் நம்பிக்கையும் தாவீதுடைய பேச்சும் கர்த்தருக்குள்ள இருந்தது. தாவீதನ ನಂಬಿಕೆ ಆತನ ನಿರೀಕ್ಷೆ ದೇವರ ಮಾತಲ್ಲಿ ಅದು ಬಲವಾಗಿತ್ತು. தேவன் எப்படிலாம் தாவீதை விரும்பினாரோ அப்படிலாம் தாவீது நடந்தார். ದೇವರು ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿ ಇಷ್ಟಪಟ್ಟರು ಅದೇ ಪ್ರಕಾರ தாவீದನು ನಡೆದುಕೊಂಡರು. ஹல்லேலூயா, ஹல்லேலೂயா. அந்த சிறு வயதிலே ஆடுகளை மேய்க்கும்போது கரடியும் சிங்கத்தையும் ரெண்டா கிழித்து எறிந்தவா. ಚಿಕ್ಕ ವಯಸ್ಸಲ್ಲೇ ಕುರಿಗಳನ್ನು ಮೇಯಿಸುವಾಗ ಕರಡಿಯನ್ನು ಸಿಂಹವನ್ನು ಎರಡಾಗಿ ಕಂದು ಹಾಕಿದರು. அங்கே தன்னுடைய இஸ்ரவேலின் ஜனங்களையும் படை தலைவர்களும் ஆட்டி படைத்துக் கொண்டிருந்த கோலியாத்தின் கோஷத்தையே அழிக்கும்படி கோலியாத்தை வீழ்த்தினவா. ಅಲ್ಲಿ ಇಸ್ರೇಲ್ ಜನರನ್ನು ನಾಶಪಡಿಸುವುದಕ್ಕಾಗಿದ್ದಂತ ಗೋಲಿಯಾತನ ತಲೆಯನ್ನು ಚಜ್ಜಾಕಿದಂತ ದಾವೀದನು சவுலை சார்ந்த படைபலத்தால தாவீது ஒன்றுமே பண்ண முடியல. வர வர இந்த தாவீது பலனுள்ளவனாய் மாறினான். வர வர இந்த சவுலின் குடும்பத்தார் பலகீனரா மாறினார்கள். ಈ ಸೌಲ ಕುಟುಂಬದವರು ಬರ್ತಾ ಬರ್ತಾ ದಾವೀದನ ಒಳಗೆ ಅವರು ಬರಿ ಬರಿ ಬಲಹೀನರಾದರು. ஏன் தெரியுமா? ಯಾಕೆ ಗೊತ್ತಾ? கர்த்தருடைய ஆவியானவர் ದೇವರ ಆತ್ಮನು தாவீதோடு இருந்தார். ದಾವೀದ ಜೊತೆಗಿದ್ದರು. ஹல்லேலூயா, ஹல்லேலೂயா, ஹல்லேலூயா, ஹல்லேலೂயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. ಹೇಳಿರಿ ஹல்லேலೂயா. அதனால தான் வேதம் சொல்லுகிறது. ಅದೇ ಸತ್ಯವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ. தாவீதை கர்த்தர் எப்படி அபிஷேகம் பண்ண விரும்பினாரோ ದಾವೀದನ ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿ ಅಭಿಷೇಕ ಮಾಡಲು ಇಷ್ಟಪಟ್ಟರು. சாமுவேல் 16ஆம் அதிகாரத்திலே 13ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது 1 சாமுவேಲ್ 14ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ನೋಡುವಾಗ அங்கே சொன்ன வார்த்தை அப்படியே நிறைவேறும்படி ಅಲ್ಲಿ ಹೇಳ್ಪಟ್ಟ ಮಾತು ಆಗಿ ನೆರವೇರಿಸುವುದಕ್ಕಾಗಿ இங்கே சாமுவேல் நிமித்தமாக அபிஷேகத்தை பெற்றார். ಇಲ್ಲಿ ಸಾಮುವೇಲ್ ನಿಮಿತ್ತ ಅಭಿಷೇಕವನ್ನು ಪಡೆದುಕೊಂಡರು. அதனால தான் கர்த்தருடைய வார்த்தை திரும்ப வருகிறது. ಆದ ದೇವರ ಮಾತು ಮತ್ತೆ ಬರುತ್ತದೆ. இந்த 1 சாமுவேல் 26ஆம் அதிகாரத்தில் 25ஆம் வசனம் சொல்லுகிறது. ಈ 1 ಸಾಮುವೇಲ್ 26ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ 25ನೇ இவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன். ಇವನು ಆಶೀರ್ವದಿಸಲ್ಪಟ್ಟವನು. இவன் பெரிய காரியங்களை செய்கிறவன். ಇವನು ಮಹಾ ದೊಡ್ಡ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡುವವನು. இவன் பலப்பட்டு மற்றவங்களை பலப்படுத்துகிறவன் என்று சொன்னான். ಇವನು ಬಲಪಟ್ಟು ಬೇರೆಯವರನ್ನು ಬಲಪಡಿಸುವವನಾಗಿ ಮಾತನಾಡುತ್ತಾನೆ. இன்றைக்கு நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய், ನೀವು ಆಶೀರ್ವದಿಸಲ್ಪಟ್ಟವರಾ, நீங்க பெரிய காரியங்களை செய்யக்கூடியவர்களாய், ನೀವು ದೊಡ್ಡ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡುವವರಾಗಿ, நீங்க பலப்பட்டு மற்றவர்களை பலப்படுத்தும்படியாய், ನೀವು ಬಲಪಡಿಸಿ ಬೇರೆಯವರನ್ನು ಬಲಪಡಿಸುವುದಕ್ಕಾಗಿ தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், பலம் கொண்டு திடமனதாய் இரு. ದೇವರ ಕರ್ತನು ಹೇಳುತ್ತಾರೆ, ಬಲಪಟ್ಟು நான் ಧೈರ್ಯವಾಗಿ தாவீதோடு இருந்தது போல உன்னோடு இருக்கிறேன். ದಾವೀದ ಜೊತೆಗಿದ್ದಾಗ ನಿಮ್ಮ ಜೊತೆಗೆ ಇರುತ್ತೇನೆ. ஹல்லேலூயா, ஹல்லேலೂயா. உன்னை ஆசீர்வதிக்கத்தான் கர்த்தர் இங்க கொண்டு வந்திருக்கிறார். ನಿನ್ನ ಆಶೀರ್ವಾದಕ್ಕಾಗಿ ದೇವರು ಇಲ್ಲಿ ಕರ್ಕೊಂಡು ಬಂದಿದ್ದಾರೆ. உன் தரித்திரம் மாறுவதற்கு தான் இங்க கொண்டு ನಿನ್ನ வந்திருக்கிறார். ದರಿದ್ರ ಬದಲಾಗುವುದಕ್ಕಾಗಿ ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು உன் ಕರೆತಂದಿದ್ದಾರೆ. வேதனை மாறத்தான் இங்க கொண்டு வந்திருக்கிறார். ನಿನ್ನ ವೇದನೆ ನೀಗುವುದಕ್ಕಾಗಿ ದೇವರು ಇಲ್ಲಿ ಕರ್ಕೊಂಡು யாரால ಬಂದಿದ್ದಾರೆ. நீ புறக்கணித்து தள்ளப்பட்டாயோ ಯಾರು ನಿರಾಕರಿಸಲ್ಪಟ್ಟು ತಳ್ಳಲ್ಪಟ್ಟಿದೆಯೋ அவர்கள் முன்னே உன் தலை நிமிர்ந்து நிற்கும்படி கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். ಅವರ ಮುಂದೆ ನಿನ್ನ ತಲೆ ನಿಲ್ಲುವಂತೆ ದೇವರು ಕರೆತಂದಿದ್ದಾರೆ. நீ சாதாரணப்பட்ட ஆள் கிடையாது. ಸಾಧಾರಣವಾದ ಆಳಲ್ಲ. கர்த்தரின் சித்தத்தின்படி தெரிந்து கொள்ளப்பட்டவன். ದೇವರ ಚಿತ್ತ ಪ್ರಕಾರ ಆರಿಸಲ್ಪಟ್ಟವರು. அப்போஸ்தலர் 13:22 சொல்லுகிறது. ಅಪೊಸ್ತಲ 13:21 ಹೇಳುತ್ತದೆ. அவர் சித்தத்துக்கு அவருடைய இருதயத்துக்கு ஏற்றவன் என்று ಅವರ சொல்லுகிறார். ಚಿತ್ತಕ್ಕೂ ಹೃದಯಕ್ಕೂ ತಕ್ಕವನು ಎಂಬುದಾಗಿ. இன்னைக்கு நீங்க உங்க நெஞ்சு மேல கை வைத்து சொல்லுங்க, ಇವತ್ತು ನಿಮ್ಮ ಹೃದಯದ ಮೇಲೆ இயேசுவே ಯೇಸುವೇ, உங்க சித்தத்துக்கும் உங்க இருதயத்துக்கு ஏற்றவனாய் நான் வந்திருக்கிறேன். ನಿಮ್ಮ ಹೃದಯಕ್ಕೆ ತಕ್ಕವನಾಗಿ ಬಂದಿದ್ದೇನೆ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்க வாய் திறந்து சொல்லலன்னா நீங்க அதுக்கு தகுதியா வரலன்னு அர்த்தம். ನೀವು ಬಾಯಿ ತೆಗೆದು ಹೇಳಿಲ್ಲ ಅಂದ್ರೆ ಅದಕ್ಕೆ ಯೋಗ್ಯತೆಯರಾಗಿಲ್ಲ ಅಂತ ಅರ್ಥವು. ஆமென், ಆಮೆನ್. ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா, ಹೇಳಿರಿ ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆமென்.
இங்க வேதம் அப்படிதான் சொல்லுகிறது. ಸತ್ಯವಾಗಿ ಅದೇ ಪ್ರಕಾರ இருதயத்துக்கு ஏற்றவனாய் தாவீது இருந்தான். ಆತನ ಹೃದಯಕ್ಕೆ ತಕ್ಕವನಾಗಿ ದಾವೀದನು ಇದ್ದನು. ನೀವು ಯಾರುடைய இருதயத்துக்கு ஏற்றவர்களாய் இருக்கிறீங்க? ನೀವು ಯಾವ ಹೃದಯಕ್ಕೆ ತಕ್ಕವರಾಗಿದ್ದೀರಾ? ಆಮೆನ್. ಆಮೆನ್. ಮನಸ್ಸನ್ನು நீங்க திருப்திப்படுத்திಕೊಂಡು இருக்கிறீங்க. ಮನುಷ್ಯನನ್ನು ತೃಪ್ತಿಪಡಿಸ್ತಾ ಇದ್ದೀರಾ? ಮನಸ್ಸನ್ನು ತೃಪ್ತಿಪಡಿಸಿಕೊಂಡು ನೀವು ಮನುಷ್ಯನನ್ನು ತೃಪ್ತಿಪಡಿಸುತ್ತಾ ಕರ್ತನಿಂದ ದೂರ ಹೋಗಿಕೊಂಡು இருக்கிறீங்க. ದೇವರೇ ಬಿಟ್ಟು ದೂರ ಹೋಗುತ್ತಾ ಇದ್ದೀರಾ? ஹalleluya. ஹalleluya. சொல்லுங்க ஹalleluya. ಹೇಳಿರಿ ஹalleluya. ಮನುಷ್ಯನ புகழ்றீங்க. ಮನುಷ್ಯನನ್ನು ಹೊಗಳಿಕೊಳ್ಳುತ್ತೀರಾ? ಮನುಷ್ಯನ ಗಣ பண்றீங்க. ಆ ಮನುಷ್ಯನ ಗಣಪಡಿಸುತ್ತೀರಾ? ಆಮೆನ್. ಆಮೆನ್. ಕರ್ತரை விட்டுறீங்க. ಅದ ದೇವರನ್ನು ಬಿಟ್ಟು ಬಿಡುತ್ತೀರಾ? ஹalleluya. ஹalleluya. ஆமாம் தானே? உண்மையா இல்லையா? ನಿಜವಿಲ್ಲವೇ? ஹalleluya. ஆமென். 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 கர்த்தரை விட்டுட்டு நீ தேவரನ್ನ ಬಿಟ್ಟು நீங்க மனுஷனை கனம் பண்ணா நீ மனுஷனை உங்க கனಪಡಿಸಿದರೆ வாழ்க்கையில நீங்க எதிர்பார்க்கிற கனம் வராது. ನಿಮ್ಮ ಜೀವಿತ ಎದುರುನೋಡದ ಕನ ಬರುವುದಿಲ್ಲ. ಯೆಶಾಯ தீர்க்கதரிசி 43:4 சொல்றாரு. ಯೆಶಾಯ 43:4 ಹೇಳ್ತಾರೆ. நீ பார்வைக்கு கனமானவன் என்றார். ನೀ ನನ್ನ ದೃಷ್ಟಿಗೆ ಗಣಪಡಿದವನು. நான் உன்னை ಸ್ನೇಹಿತೇன் ಎಂದು சொல்லுகிறார். ನಾನು ನಿನಗೆ ಪ್ರೀತಿ ಮಾಡಿದ್ದೇನೆ. அந்த வசனத்தை படிச்சு பாருங்க. ಆ ವಾಕ್ಯವನ್ನು ಓದಿ ನೋಡಿರಿ. 43:4 வசனம். ஐசையா 43 verse 4. ಯೆಶಾಯ 43ನೇ ಅಧ್ಯಾಯ 4ನೇ ವಾಕ್ಯವು. நீ என் பார்வைக்கு அருமையானபடினால் கனம் பெற்றாய். நீ கனம் பெற்றாய். நானும் உன்னை சிநேகித்தேன். ஆதலால் உனக்கு பதிலாக மனுஷர்களையும் ஜீவனுக்கு ஈடாக ஜனங்களையும் கொடுப்பேன். ஹல்லேலூயா. நீ கர்த்தரை கனம் பண்ணும்போது அவருடைய பார்வை உன்மேல வரும். அவருடைய கனம் உன்மேல் வரும். அவருடைய நேசிப்பு உன்மேல் வரும். ஹல்லேலூயா. ஆமென். அந்த வார்த்தை என்னமா சொல்லுது? உனக்கு பதிலாக நல்ல கவனிங்க. உனக்கு பதிலாக மனுஷர்களையும் உன் ஜீவனுக்கு ஈடாக ஜனங்களையும் கொடுப்பேன்றார். ஹல்லேலூயா. மனுஷர்களையும் ஜனங்களையும் கர்த்தர் கொடுக்க வேண்டும் என்றால் மனுஷன ஜனங்கள் தேவர் ಕೊಡಬೇಕಂದರೆ ஹல்லேலூயா. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. நீ கர்த்தருக்கு கனம் கொடுக்கணும். நீ தேவರಿಗೆ ಘನ ಕೊಡಬೇಕು. ஆமென். 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 ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நேற்று தினம் எங்களுக்கு திருமண நாள். ನಿನ್ನೆ ನಮಗೆ ಮದುವೆ ದಿನವು. ಆಮೆನ್. ಆಮೆನ್. 26வது வருஷம். 26ನೇ ವರ್ಷವು. ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா. நான் சபைக்கோ சபை குடும்பங்களுக்கோ ஆமென் அவங்க கிட்ட இருந்து வாழ்த்து வரும். அவங்க எங்களை வாழ்த்துவாங்க. அவங்க பெரிய பெரிய பார்சல் கொண்டு வருவாங்க. அப்படிலாம் நினைச்சது இல்லை. ನಾನು ಸಭೆಯಲ್ಲಿ ಇರುವರು ನನಗೆ ದೊಡ್ಡ ದೊಡ್ಡ ಗಿಫ್ಟ್ ತಗೊಂಡು ಬರ್ತಾರೆ, ಒಳ್ಳೆ ಮಾತನ್ನು ಹೇಳುತ್ತಾರೆ ಅಂತ ನಾನು ನೆನೆಸಿಕೊಂಡಿಲ್ಲ. எவ்வளவு பாஸ்டர்ங்க எங்களுக்கு எனக்கு என் மனைவிக்கு வாழ்த்து அனுப்பி இருந்தார். ಎಷ್ಟು ಸೇವಕರು ನನಗೂ ನಮ್ಮ ಹೆಂಡತಿಗೂ ಶುಭಗಳನ್ನು ಕಳಿಸಿದ್ದಾರೆ. எவ்வளவு ஃபேமிலி குடும்பங்கள்ல சின்னவங்க பெரியவங்க எல்லாம் வாழ்த்துக்கள் அனுப்பி இருந்தார். ಎಷ್ಟು ಚಿಕ್ಕವರು ದೊಡ್ಡವರು ಅವರ ಕುಟುಂಬದಿಂದ ನಮಗೆ ಶುಭಗಳನ್ನು ಕಳಿಸಿದರು. ஆனா சபையில ஒரு சிலரை நான் ரொம்ப நேசித்து இருக்கிறேன். ಸಭೆಯಲ್ಲಿ ಕೆಲವೊಬ್ಬರನ್ನು ತುಂಬಾ ಪ್ರೀತಿ ಮಾಡಿದ್ದೇನೆ. ஒரு செய்தியோ ஒரு வாழ்த்துதலோ வந்தது கிடையாது. ಅವರ ಬಳಿಯಿಂದ ಒಂದು ಸುದ್ದಿಯೋ ಒಂದು ಸಂದೇಶವೋ ಬರಲಿಲ್ಲ. ಆಮೆನ್. ಆಮೆನ್. ஹல்லேலூயா. சொல்லுங்க. ಹೇಳಿರಿ ಆಮೆನ್. ஆமென். ಆಮೆನ್. ராத்திரி ஒரு 2 மணி இருக்கும். ರಾತ್ರಿ ಒಂದು 2 ಗಂಟೆ ಇರಬಹುದು. தூக்கம் வருது அப்படியே. ಚೆನ್ನಾಗಿ ನಿದ್ದೆ ಬರುತ್ತಾ ಇದೆ. ஆனா யாரோ கூப்பிடுற சத்தம் எனக்கு கேக்குது. ಯಾರೋ ಕೂಗೋ ಶಬ್ದ ನನಗೆ ಕೇಳುತ್ತಾ ಇದೆ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். எழுந்து லைட் போட்டு வெளியில வந்து பார்த்துட்டு திரும்ப போய் படுக்க போனேன். ನಾನು ಎದ್ದು ಹೊರಗಡೆ ಬಂದು ಲೇಟ್ ಹಾಕಿ ನೋಡ್ಬಿಟ್ಟು ಮತ್ತೆ ಮಲಗಿ மறுபடியும் ஒரு சத்தம் வருது. ಮತ್ತೆ ಒಂದು ಧ್ವನಿ ಕೇಳುತ್ತಾ ಇದೆ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். அப்ப நான் நினைச்சேன் இது ஆண்டவரை தவிர வேற யாரும் இல்ல. ಆವಾಗ ನಾನು ಎನಿಸಿಕೊಂಡೆ ದೇವರ ಬಿಟ್ಟೆ ಬೇರೆ ಯಾರು ಇಲ್ಲ. உடனே நான் முழங்கால் படிக்கிட்டு அப்படியே கர்த்தரை பார்க்க ஆரம்பிச்சேன். ತಕ್ಷಣ ಮೊಣಕಾಲು ಊರಿ ಹಾಕಿ ದೇವರ ನೋಡಕ್ಕೆ திடீரென்று வானம் திறக்கப்படுகிறது. திடீரென்று ஆகாಶ ತೆಗೆಲ್ಪಡುತ್ತದೆ. வெள்ளங்கி தரித்தவர்களாய் அப்படியே லட்சக்கணக்கான தூதர்கள் அப்படியே காண்றாங்க. ಬಿಳಿ ವಸ್ತ್ರ ಧರಿಸಲ್ಪಟ್ಟವರ ಲಕ್ಷಾಂತರ ಜನರು ಹಾಗೆ ನೋಡುತ್ತಾ ಇದ್ದಾರೆ. அங்கே ஹோசன்னா ஹல்லேலூயா என்ற ஒரு சத்தம் கேட்டுக்கொண்டு இருக்கிறது. ಅಲ್ಲಿ ಹೋಸನ್ನ ಹಲ್ಲೆಲೂಯಾ ಎಂಬ ಧ್ವನಿ ಕೇಳುತ್ತಾ ಇದೆ. அதுல ஒரு நடுவுல ஒரு சேர், பயங்கரமான சேர், தங்கத்தினால் செய்யப்பட்ட ஒரு சேர். ಅಲ್ಲಿ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಕುರ್ಚಿಯಲ್ಲಿ ಒಂದು ಚಿನ್ನದಲ್ಲಿ ಮಾಡಲ್ಪಟ್ಟ அதுல ஒருவர் உட்கார்ந்து அப்படி கம்பீரமா பார்க்கிறார். ಅದು ಒಬ್ಬ ಕುಳಿತುಕೊಂಡು ಗಂಭೀರವಾಗಿ ನೋಡುತ್ತಾ இದ್ದಾರೆ. ரெண்டு கரத்தை நீட்டும் பொழுது ಎರಡು ಕರವನ್ನು ரெண்டு பக்கம் அந்த கரங்கள துவாரமுள்ள கரங்கள் அப்படி தெரிகிறது. ಎರಡು ಕರಗಳ ತೂತಿರುವಂತ ಕರಗಳನ್ನು ಕಾಣಿಸುತ್ತದೆ. அவர் அப்படியே என்ன பார்த்துங்க வா அப்படி கூப்பிடுறார். அவர் ಹಾಗೆ ನೋಡಿ ಬಾ ಅಂತ ಕರೀತಾರೆ. ನಾನು பார்த்தா வெள்ளங்கி போட்டுருக்கிறேன். ನಾನು ನೋಡಿದೆ ಬಿಳಿ ವಸ್ತ್ರವನ್ನು ಧರಿಸಲ್ಪಟ್ಟಿದೆ. அப்படியே நான் அவர் கிட்ட நான் போகிறேன். ನಾನು ಹತ್ತಿರಕ್ಕೆ ಹೋಗುತ್ತೇನೆ. போகும் பொழுது ஒரு கிரீடத்தை அப்படி எடுத்து தலை மேல வைக்கிறார். ಹೋಗುವ ಕಿರೀಟವನ್ನು ತೆಗೆದು ತಲೆ ಮೇಲೆ அவர் சொல்றார் நீ என்னுடையவன். அவர் ಹೇಳ್ತಾರೆ ನೀ ನನ್ನವ.
ನನ್ನವನು நான் உன்னை பேர் சொல்லி அழைத்திருக்கிறேன், ನಿನ್ನ ಹೆಸರಿಟ್ಟು ಕರೆದಿದ್ದೇನೆ, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்ன. ನನ್ನಿಂದ ಮರೆಯಲ್ಪಡುವುದಿಲ್ಲ இது இந்த வார்த்தை எத்தனையோ முறை கர்த்தனுக்கு தந்திருக்கிறார். ಮಾತು ಎಷ್ಟೋ ಬಾರಿ ನನಗೆ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. அப்பொழுது அவர் சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? ಹೇಳ್ಬಿಟ್ಟ ಒಂದು ಮಾತು ಏನು ಗೊತ್ತಾ? நீ 3 நாட்களாய் உன் சபையை நினைச்சு, ನಿನ್ನ சபை குடும்பங்களை நினைச்சு, ಸಭೆ ಕುಟುಂಬವನ್ನು ஒரு சிலரை இங்க பார் இவங்களெல்லாம் நினைச்சு ಕೆಲವರು ಎನಿಸಿ ನೋಡಿ நீ ಇವರೆಲ್ಲ துக்கப்பட்ட இல்ல, ದುಃಖಪಟ್ಟೆ ಇಲ್ಲ. உன்னை வாழ்த்துவதற்கு பார் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. ನಿನ್ನನ್ನು ಶುಭ ಮಾಡೋದಕ್ಕೆ ಎಷ್ಟು ಜನ ಇದ್ದಾರೆ? ஹalleluya, 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 ஹalleluya சொல்லுங்க. ಹೇಳಿರಿ ஹalleluya, ஆமென், ஆமென். அங்க லட்சக்கணக்கான தூதருங்க ಶಾಂತ ದೂತರು அவங்க கையில ஒரு gift வச்சிட்டு இருக்காங்க. ಅವರ ಕೈಯಲ್ಲಿ ಒಂದು ಬಹುಮಾನವನ್ನು ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. ஆமென், ಆಮೆನ್. அதை பார்க்கிறேன் நான் அப்படியே. ಅದನ್ನ ನೋಡ್ತಾ ಇದ್ದೀನಿ. இதெல்லாம் உனக்கு தான், ಇದೆಲ್ಲ உன் ನಿನಗೆ, குடும்பத்துக்கு தான், ನಿನ್ನ ಕುಟುಂಬಕ್ಕೆ, உனக்கும் மனைவிக்கு தான், ನಿನಗೆ, ನಿಮ್ಮ உன் பிள்ளைகளுக்கு தான். ಮಕ್ಕಳಿಗೆ இங்க பாருன்னு சொல்றா. ನೋಡು ನೋಡು ಅಂತ அப்படியே ಹೇಳಿದ್ದಾರೆ. கெக்கப்பட்டு சிரிக்கிறா. ನಾನಾಗಿ ನಗುತ್ತಾ ಇದ್ದೀನಿ. ஹalleluya, ஹalleluya. அப்படியே கண்ணை கசக்கி பார்க்கிற உண்மைதானா இது? ಹಾಗೆ ಕಣ್ಣು ಬಿಟ್ಟು ನೋಡ್ತಿದ್ದೀನಿ. கீழே தரையில முட்டி போட்டு இருக்கிற. ನಾನು ಮೊಣಕಾಲು ಹಾಕಿದ್ದೀನಿ. ஹalleluya, ஹalleluya. அப்படியே அந்த விஷன் அப்படியே மறைகிறது. ஆனா ஹோசன்னா 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 அந்த சத்தம் மட்டும் என் படுக்கையில காலை வரலும் என் சத்தத்திலிருந்து மாறவே இல்லை. ಆ ದರ್ಶನ ಹಾಗೆ ನೀಗುತ್ತಾ ಇದೆ, ಆದರೆ ಓಸನ್ನ ಓಸನ್ನ ಅನ್ನೋ ಧ್ವನಿ ಮಾತ್ರ ಬೆಳಗ್ಗೆ ತನಕ ನಾನು ಬಿಟ್ಟು ಹೋಗಲಿಲ್ಲ. ஹalleluya, ஹalleluya. எனக்கு அன்பானவர்களே, ನನ್ನ ಪ್ರಿಯ ದೇವಜನರೇ, வாழ்த்துது உன்னிடத்திலிருந்து எனக்கு வரும்னு நான் மாம்சத்துல நினைச்சேன். ಶುಭಗಳು ಇನ್ನೊಬ್ಬರಿಂದ ಬರುತ್ತದೆ ಅಂತ ನನ್ನ ಶರೀರದಲ್ಲಿ அந்த ನೆನೆಸಿಕೊಂಡೆ. மாம்சத்தை உருவாக்குன சொல்றாரு, ಅದರ ಚರ್ಮವನ್ನು ಉಂಟು ಮಾಡಿದವರು இது ಹೇಳುತ್ತಾರೆ, வேண்டாம்பா உனக்கு, ಇದು ಬೇಡಪ್ಪ ನಿನಗೆ, இதெல்லாம் வேண்டாம். ಇದೆಲ್ಲ ಬೇಡ. என் கூட்டம் உன்னை வாழ்த்துறதுக்கு ரெடியா இருக்கு. ನನ್ನ ಗುಂಪು ನಿನಗೆ ಶುಭಗಳನ್ನು நீங்க ಹೇಳುವುದಿಲ್ಲ. நினைக்கிறீங்க நான் வாழ்த்துணுமா, ನೀವು ನೆನೆಸಿದ್ರೆ ನಾನು ಶುಭಗಳು நாம ಹೇಳಬೇಕಾ, வீட்டுக்கு போகணுமா, ನಾನು ಅವ್ರ ಮನೆಗೆ நீ ಹೋಗಬೇಕಾ, எவ்வளவு செலவு பண்ணி வந்துட போற? ನೀ ಎಷ್ಟು ಖರ್ಚು ಮಾಡಿ ಬರುತ್ತೀಯಾ? ஹalleluya, சொல்லுங்க எவ்வளவு செலவு பண்ணி வந்துட போற? ನೀ ಎಷ್ಟು ಖರ್ಚು ಮಾಡಿ ಬಂದ್ಬಿಡ್ತೀಯಾ? ஆமென். ಆಮೆನ್. கர்த்தர் அதை எதிர்பார்க்கல. ದೇವರು ಅದನ್ನ ಎದುರು ஒரு ನೋಡುವುದಿಲ್ಲ. தீர்க்கதரிசியை வீடு தேடி போய் வாழ்த்துவது கர்த்தருக்கு பிரியமா இருக்கும். ಒಂದು ಪ್ರವಾದಿನ ಮನೆ ಹುಡುಕಿ ஒரு ஊழியக்காரனை வீடு தேடி போய் முழங்கால் படிட்டு ஜெபிப்பது கர்த்தருக்கு பிரியமா இருக்கும். ಅದನ್ನ ಸೇವಕರು ಹೋಗಿ ಮೊಣಕಾಲು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋದು ಎಷ್ಟೊಂದು உனக்கு ಮುಖ್ಯವಾದದ್ದು. லட்சக்கணக்கான போன் இருக்கலாம், ನಿನಗೆ ಲಕ್ಷಾಂತರ விலையுயர்ந்த நீ ஒரு போனை வாங்கி வச்சிருக்கலாம். ಬೆಲೆ ಬಾದಂತ ಫೋನ್ ಅನ್ನು ಇಟ್ಕೊಂಡಿರಬಹುದು. அந்த போன்ல ஹாப்பி வெட்டிங் டே அப்படின்னு அப்படி மொழுக்கியா போட்டும் விடலாம். ಆ ಫೋನ್ ಅಲ್ಲಿ ಹ್ಯಾಪಿ ವೆಡ್ಡಿಂಗ್ ಡೇ ಅಂತ ನೀನು ಸುಮ್ಮನೆ ಹಾಕಿ ಬಿಡಬಹುದು. ஹalleluya, ஹalleluya. நீ வேண்டா வெறுப்புக்கு நீ இப்ப ஒரு பதிவு செய்யலாம். ನೀ ಬೇಡ ಬಿಟ್ಟಿಗೆ ಒಂದು ಅದನ್ನ ஆனா ಹಾಕಬಹುದು. கர்த்தர் வேண்டும் என்று பதிவு செய்வார். ಆದ್ರೆ ದೇವರು ಬೇಕಂತ ಅದನ್ನ ಹಾಕುತ್ತಾರೆ. அதுதான் அந்த ராத்திரியுடைய விசுனே. ಅದೇ ರಾತ್ರಿ ನಾನು நீ ಕಂಡ எதிர்பார்க்கிற ஜனங்களிடத்துல வருகிற அந்த வாழ்த்துது உனக்கு பெருசல்ல. ಜನರ ಬಳಿಯಲ್ಲಿ ಎದುರು ನೋಡುವಂತ ದರ್ಶನ அது காலையில பூக்கிற செடியை போல் இருக்கும். ಅದು ಬೆಳಗ್ಗೆ ಅರಳುವಂತ ಒಂದು காலையில உதிக்கிற சூரியன் மாலையில மறைஞ்சு போய்விடும். ಬೆಳಗ್ಗೆ ಬರುವಂತ ಸೂರ್ಯನ ಸಾಯಂಕಾಲ ಅದು ಮರೆಯಾಗುತ್ತದೆ. சாயங்காலம் வருகிற நிலவு காலையில மறைஞ்சு போய்விடும். ರಾತ್ರಿ ಬರುವಂತ ಚಂದ್ರನ ಬೆಳಗ್ಗೆ ಅದು ಮರೆಯಾಗುತ್ತದೆ. சூரியனும் நிலவை உருவாக்கின கர்த்தர் உனக்கு முன்னே இருக்கிறார். ಸೂರ್ಯನ ಚಂದ್ರನ ಉಂಟು ಮಾಡಿ ದೇವರು நீ பலப்பட்ட திடமனதாய் இரு மகனே, ಬಲಪಡ ಧೈರ್ಯವಾಗಿ நான் உன்னோடு இருக்கிறேன், நான் உன்னை வாழ்த்துவேன், என் கூட்டம் உன்னை வாழ்த்தும். நீ எதிர்பார்க்கிற ஆட்கள் உன்னை வாழ்த்துவார்கள் என்று நினைக்கிறாயா? அதை நினைத்து சோர்ந்து போகாதே. ಸೋತು ಹೋಗಬೇಡ. ஹalleluya, ஹalleluya, ஆமென். ஆனா காலையில வரும் பொழுது சுறுசுறுப்பாய் சந்தோஷமாய் மகிழ்ச்சியாய் தேவனுடைய ஆலயத்துக்கு நான் வந்து இருக்கிறேன். ನಾನು ಬೆಳಗ್ಗೆ ಬರುವಾಗ ಸಂತೋಷವಾಗಿ ಚುರುಕಾಗಿ ಸಭೆಗೆ இன்னைக்கு ஒரு சிலர் இங்க காணவில்லை. ಇಲ್ಲಿ ಕೆಲವರು ஏன் தெரியுமா? ಯಾಕೆ ಗೊತ್ತಾ? நேத்து நம்ம போகல, இன்னைக்கு அது பத்தி தான் செய்தியே நடக்கும். ಇವಾಗ ಅದೇ ಪ್ರಕಾರ உன் குருட்டு எண்ணங்களினால ಕುರುಟಾದ இன்னைக்கு கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பதை நீ இழந்து போகிறாய். ದೇವರಿನ ಆಶೀರ್ವಾದವನ್ನು ಕಳೆದು கணவனே மனைவியே, ಗಂಡನೇ இந்த செய்தி கேட்கிற தேவ பிள்ளைகளே, ஒருவேளை யூடியூப் வழியாக ಒಂದು ವೇಳೆ ಯೂಟ್ಯೂಬ್ ಮುಖಾಂತರ நீ எந்த வழியில் இந்த செய்தி கேட்டாலும் ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿ ಸಂದೇಶ பரிசுத்த தேவனை காண்கிறாய். ಪರಿಶುದ್ಧ ದೇವರನ್ನು ನೋಡುವಂತ நீ யாரை கனம் பண்ண விரும்புகிறாயோ ಯಾರ ಗಣಪಡಿಸಿ அந்த கனம் உண்மையாய் இருந்தால் மட்டும்தான் ಆ ಗಣ ನಿಜವಾಗಿದ್ರೆ ಮಾತ್ರ கர்த்தர் உன்னை கனம் பண்ணுவார். ದೇವರನ್ನು நீ ಗಣಪಡಿಸು. பேருக்காக ஏதோ ஒரு வேண்டாம் வெறுப்புக்காக ಬೇಕಾ ಬಿಟ್ಟಿಗಾಗಿ நீ கனம் பண்ணுவாய் என்று சொன்னால் ಗಣಪಡಿಸಿ அது உனக்கு கனவீனமாய் இருக்கும். ನಿನಗೆ ಘನಹೀನತೆ ಆಗಿರುತ್ತದೆ. ஹalleluya, ஹalleluya. கர்த்தர் சொல்றாரு, தேவரே நீ என் ಹೇಳ್ತಾರೆ, பார்வைக்கு கனம் பெற்றாய், ನಿನ್ನ ದೃಷ್ಟಿಗೆ ಗಣಪಡಿಸಿ நான் உன்னை சிநேகித்தேன். ನಾನು ನಿನ್ನನ್ನು ಪ್ರೀತಿ ಮಾಡಿದ್ದೇನೆ. ஹalleluya, ஹalleluya. எப்படி சிநேகித்தேன்? ಯಾವ
ರೀತಿಯಲ್ಲಿ ಸ್ನೇಹಿತ ಮನುಷ್ಯರುಗಳು ಜಾತಿಗಳು ಉನಕ್ಕೆ ಮುನ್ನೆ ಕೊಂಡು ಬರುವೆ ಮನುಷ್ಯನ ಜನಾಂಗಲಿನ ಮುಂದೆ ಕೊಡುತ್ತೇನೆ. ஹalleluya. Hallelujah. ஏசாயா தீர்க்கதரிசி 62:2ல சொல்றாரு, ஏசாயா 62:2 இதோ கர்த்தருடைய வாய் சொல்லும் புதிய நாமத்தினால் நீ அழைக்கப்படுவாய். ಓ ದೇವರು ಹೇಳುವಂತ ಹೊಸ ನಾಮದಿಂದ ನೀನು ಕರೆಯಲ್ಪಡುವಿ. அந்த வார்த்தை நான் அல்ல, தேவன் சொல்லுகிறார். ಆ ಮಾತು ನಾನಲ್ಲ. படிங்க அந்த வார்த்தையை. ஐசியா 62 verse 2. ஏசாயா 62:2 சீக்கிரம் படிங்க. ஜாதிகள் உன் நீதியையும் ஜாதிகள் உன் நீதியும் சகல ராஜ்யங்களும் மகிமையும் காண்பார்கள். சகல ராஜ்யங்களின் மகிமையை காண்பார்கள். கர்த்தருடைய வாய் சொல்லும் புதிய நாமத்தினால் நீ அழைக்கப்படுவாய். அடுத்து நீ கர்த்தருடைய கையில், யாருடைய கையில? நீ கர்த்தருடைய கையில அலங்காரமான கிரீடமும் தேவனுடைய கரத்தில் ராஜ முடியுமாய் இருப்பாய். அடுத்து கைவிடப்பட்டவள் இனி நீங்க யாரு கைவிடப்பட்டவள் என்று எண்ணப்படாமல், ஆமாங்க, நீங்க என்ன செய்வாய்? நீ பாழாகுவதில்லை, நீ ಹಾಳಾಗುವುದಿಲ್ಲ. உன் தேசம் பியூலா என்றும் சொல்லப்படும். கர்த்தர் உன்மேல் பிரியமாய் இருக்கிறார். யார் மேல பிரியமா இருக்கிறா? தேவரின் மேலே. பக்கத்து பார்த்து சொல்லுங்க. பக்கத்தில் ನೋಡಿ ಹೇಳಿ. ஓ மேல இல்ல. தைரியமா சொல்லுங்க. ஓ மேல இல்ல, ನಿನ್ನ ಮೇಲೆ ಅಲ್ಲ. என் மேல தான் கர்த்தர் பிரியமா. ನನ್ನ ಮೇಲೆ ದೇವರು ಪ್ರೀತಿಯಾಗಿದ್ದಾರೆ. இந்த மூஞ்ச பாத்தீங்கன்னா கருப்பு. இது என் மனைவி மட்டும் தான் என்ன பார்க்கணும். ಈ ಮುಖವನ್ನು ನೋಡಬಾರದು. உங்க பாருங்க, பக்கத்துல இருக்கவங்க பார்த்து சொல்லுங்க. பக்கத்துல ಇರೋ ನೋಡಿ ಹೇಳಿ. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. பக்கத்துல ನೋಡಿ ಹೇಳಿ. ஹalleluya. கர்த்தர் ஓ மேல பிரியமா இல்ல, தேவன் நின்ன மேல ಪ್ರೀತಿಯಾಗಿದ್ದಾರೆ. என் மேல பிரியமா இருக்கிறார். ನನ್ನ ಮೇಲೆ ಪ್ರೀತಿಯಾಗಿದ್ದಾರೆ. ஹalleluya. ஹalleluya. அதத்தான் பெர்க்மன் செய்ய போற. பிரிய மனவனே உன் ஆத்துமா வாழ்வது போ, நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. பிரிய மனவனே உன் ஆத்துமா வாழ்வது போ, நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. அத ஒரு அடி சொல்ல பாருங்க. அதுல ஒரு வரி சொல்றாரு, ஓட்ட பந்தயம் நீ ஓடுகிற. என்னதுங்க? ஓட்ட பந்தயம். சொல்லுங்க, என்னதுங்க? ஓட்ட பந்தயம். பாடுங்க. ஓட்ட பந்தயம் நீ ஓடுகிறாய், ஒழுங்கின்படி ஓடு மகனே. ஓட்ட பந்தயம். போதும். நீங்க பாடுறது பெரியா தெரியுது. ஹalleluya. ஆமென். இது மகிழ்ச்சியின் பாட்டு. ஓட்ட பந்தயம் நீ ஓடுகிறாய். ಇದು ಉಲ್ಲಾಸದಿಂದ ಆಡುವಂತ ಒಂದು ಹಾಡು. ஒழுங்கின்படி ஓடு மகனே. அப்படி அல்ல. ஓட்ட பந்தயம் நீ ஓடுகிறாய், ஓட்ட பந்தயம் நீ ஓடுகிறாய், ஒழுங்கின்படி ஓடு மகனே. திரும்ப ஓட்ட பந்தயம் நீ ஓடுகிறாய், ஒழுங்கின்படி ஓடு மகனே. அப்புறம் நெருங்கி வரும். ஆமா பாவங்களை சொல்லுங்க. நெருங்கி வரும் பாவங்களை நீ உதறி தள்ளிவிட்டு ஓடு மகனே, நீ உதறி தள்ளிவிட்டு ஓடு மகனே. ஆமா, சுகமா இரு மகனே, மகனே மகனே மகளே. ஹalleluya. நீ சுகமாயிரு, ನೀ ಸುಖವಾಗಿರು. எல்லாவற்றையும் தள்ளிட்டு சுகமாயிரு. ಎಲ್ಲವನ್ನು ತಳ್ಳಿಬಿಡಿ ಸುಖವಾಗಿರು. எல்லாத்தையும் மேல ஏத்தி சரக்க உள்ள வச்சுக்கிட்டு நீ சுகமா இருக்க முடியாது. ಎಲ್ಲ ನಿನ್ನ ಮೇಲೆ ಹಾಕಿಕೊಂಡು ಒಳಗಡೆ ಇಟ್ಕೊಂಡ್ರೆ உன் கற்பனை, உன் எண்ணம், உன் பேச்சு, உன் செயல் பெரிய மூட்டையை நீ தலைமையில வச்சுக்கிட்டு எங்க நீ சுகமா இருப்ப? ನಿನ್ನ ನೆನಪುಗಳು, ನಿನ್ನ ಆಲೋಚನೆ, ಮಾತನ್ನ ತಲೆಮೇಲೆ ಇಟ್ಕೊಂಡು ಎಲ್ಲಿ ಸುಖವಾಗಿರುತ್ತೀಯಾ? ஒரு சகோதரி எனக்கு ஃபோன் பண்ணாங்க. ಒಂದು ಸಹೋದರನಿಗೆ ಫೋನ್ ಮಾಡಿದರು. ஐயோ, என் லைஃபுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஐயா, ನನ್ನ ಜೀವಿತಕ್ಕೋಸ್ಕರ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿರಿ. அப்படியேம்மா, எங்க இருந்து பண்றோம்? ஐயா, நீங்க ஃபர்ஸ்ட் ஜெபம் பண்ணுங்க, அப்புறம் சொல்றேன். ஐயா, நீ ஃபர்ஸ்ட் ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ ಆಮೇಲೆ ಹೇಳ್ತೀನಿ. ஜெபம் பண்ணி முடிச்சாச்சு. ನಾನು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ ಮುಗಿದೆ. ஜெபிச்சதெல்லாம் கேட்டீங்களா? ಅಮ್ಮ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದ್ರೆ ಕೇಳಿದೀರಾ? ஐயா, கேட்டேன். ஐயா, ಕೇಳಿದೆ. ஆனா ஒரே ஒரு சங்கடம் ஐயா. ஐயா, ಒಂದೇ ಒಂದು ಸಂಕಟ. என்னம்மா என்று கேட்டேன். ಏನಮ್ಮ ಅಂತ ಕೇಳಿದೆ. ஏன்னா நான் விருப்பப்படுறவனு உனக்கு ஆகாது, உனக்கு அவமானம் சொல்லிட்டீங்களே ஐயா. ನನಗೆ ಇಷ್ಟಪಡೋ ನಿನಗೆ ಆಗದ್ರೆ ನಿನಗೆ ಅವಮಾನ ಅಂತ ಹೇಳಿಬಿಟ್ರಲ್ಲ. ஹalleluya. ஹalleluya. ஆமாமா, ஆகாதுதான், உனக்கு அவமானம் தான். ಹೌದಮ್ಮ.
ಯಾಕೆ ಅವಮಾನ ஹalleluya ஹalleluya என்னம்மா உனக்கு ரெண்டு பிள்ளைங்களுக்கு இருக்கறாங்க ஒரு புருஷன் இருக்கறான் இன்னொருத்தன் உனக்கு வேணுமா ಏನಮ್ಮ ನಿನಗೆ ಎರಡು ಮಕ್ಕಳಿದ್ದಾರೆ ಗಂಡ ಇದೆ ಇನ್ನೊಬ್ರು ನಿನಗೆ ಬೇಕಾ ஹalleluya ஹalleluya சொல்லுங்க ஹalleluya அந்த அம்மா அப்படி ஸ்டாக் ஆயிட்டாங்க ಅವರ ಅಮ್ಮ ಹಾಗೆ ನೀನು ஐயா அது தப்புன்றீங்களா ಅಯ್ಯ ಅದು ತಪ್ಪು ಅಂತೀರಾ தப்புதா ತಪ್ಪನೇ உனக்கு ஒரு நல்ல கணவன் இருக்கான்ல ನಿಮಗೆ ಒಳ್ಳೆ ಗಂಡ ரெண்டு ಇದ್ದಾನೆ பிள்ளைங்க இருக்காங்கல்ல ಇಬ್ಬರು ಮಕ್ಕಳಿದ್ದಾರೆ ತಾನೆ இன்னொருத்தனை எதுக்கு நீ பாக்குற ಇನ್ನೊಬ್ಬನ ಏನಕ್ಕೆ ನೋಡುತ್ತೀಯಾ இல்லங்க அவன் ரொம்ப அழகா இருக்கிறான் ಇಲ್ಲ ಅವರು ತುಂಬಾ ಸುಂದರವಾಗಿದ್ದಾನೆ ஆமென் ಆಮೆನ್ சொல்லுங்க ಹೇಳಿರಿ அழகானவர் அருமையான இனிமையானவர் யாருங்க அழகான யாருங்க யாரு சொல்லுங்க யாரு ಯಾರು அந்த அழகுல தான் ஒரு அழகு உனக்கு கொடுத்திருக்கிறா ಆ ಸುಂದರಲ್ಲೇ ಒಂದು ಸುಂದರವನ್ನು இன்னொரு அழகு தேவையா ಇನ್ನೊಂದು ಸುಂದರ ನಿನಗೆ ಬೇಕಾ போன் மேல போன் டார்ச்சர் ಫೋನ್ ಮೇಲೆ ಫೋನ್ ಟಾರ್ಚರ್ ಮೇಲೆ ಟಾರ್ಚರ್ ஹalleluya ஹalleluya அந்த அக்கா அப்ப நான் என்னையா பண்ணணும்னு ಹಾಗಾದ್ರೆ ನೀನಯ್ಯ ಮಾಡಬೇಕೆಂದು ಹೇಳಿ ஒழுங்கா இரு ನೀನು ಕರೆಕ್ಟ್ ಆಗಿ புருஷனோட பிள்ளைகளோட ஒழுங்கா இரு ಮಕ್ಕಳ ಜೊತೆಗೆ இப்ப சொல்லு உன் பேர் நான் கேட்டேன் ನಿಮ್ಮ ಗಂಡನ ಮಕ್ಕಳ ಹೆಸರು ಏನು ஐயா நீங்க யார்ட்டும் சொல்ல மாட்டீங்களா ಅಯ್ಯ ನಿಮ್ ಯಾರಿಗೆ ಹೇಳ್ಬಾರ್ದು ಅಂತ சரி உன் பேரை நான் யூடியூப்ல சொல்ல மாட்டேன் ஆனா சம்பவத்தை சொல்லுவேன் ನಾನು ನೀನು ಯೂಟ್ಯೂಬ್ ಅಲ್ಲಿ ಹೇಳಲ್ಲ ನಾನು ಈ ಘಟನೆನೇ ಹೇಳುತ್ತೇನೆ ஹalleluya ஹalleluya ஆமென் ಆಮೆನ್ ஆனா பேர் சொல்ல மாட்டேன் ಆದ್ರೆ இப்ப நானும் சொல்ல மாட்டேன் பேர் ನಾನು ಹೇಳೋದಿಲ್ಲ ಹೆಸರು. ஹalleluya ஆமென் ಆಮೆನ್ சொல்லுங்க ಆಮೆನ್ சொல்லுங்க சத்தத்தை உயர்த்தி ಹೇಳಿರಿ ಆಮೆನ್ நமக்கு கவர்ச்சி நாயகனே நம்ம இயேசுதாங்க ನಮ್ಮನ್ನು ಹಿಂಸೆ ಪಡಿಸೋ யாரையோ கவர்ச்சி பண்ணி நாம ஏங்க விழுந்து போகணும் ನಾವ್ ಯಾಕೆ ಅದರಲ್ಲಿ ಬಿದ್ದು ಹೋಗಬೇಕು அதனால ஒரு மூட்டை ஏங்க நீங்க சுமக்கணும் ಅದು ಒಂದು ಮೂಟೆ ಏನಕ್ಕೆ ಹೊತ್ಕೊಬೇಕು சொல்லுங்க சத்தத்தை உயர்த்தி ಶಬ್ದವಾಗಿ ಹೇಳಿರಿ அந்த அழகானவரை நீங்க லவ் பண்ணுங்க ಆ ಸುಂದರವಾದ அவர்தான் உங்களுக்கு பியூட்டியா இருக்கிறாரு ಅದೇ ನಿಮಗೆ ಸುಂದರವನ್ನು அந்த பியூட்டியோட பியூட்டி ஆகுங்க ಅದು ಸುಂದರ ಜೊತೆಗೆ ಸೇರಿ ನೀವು நீங்க ಸುಂದರವಾಗಿ பியூட்டி பார்லர் போய் பியூட்டி ஆயிட்டு பாட்டி ஆயிடுறீங்க ನೀವು ಬ್ಯೂಟಿ ಪಾರ್ಲರ್ ಹೋಗಿ ಅಜ್ಜಿ ಆಗ್ಬಿಡ್ತೀರಾ ஹalleluya சொல்லுங்க ஹalleluya ஆமென் ಆಮೆನ್ உங்களுக்கு ஒரு அழகு நல்ல தோற்றத்தை கர்த்தர் தந்து இருக்கிறார் ನಿಮಗೆ ಒಳ್ಳೆ ಸುಂದರವನ್ನು ದೇವರು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ அதனால தான் நான் கூட உங்களுக்கு ஒரு பாட்டு எழுதி பாட வச்சேன் ಅದಕ್ಕೆ ನಾನು ಒಂದು ಹಾಡನ್ನು அழகு ಬರೆದಿದ್ದೆ. அழகு நீதான் அழகு 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 நீதான் அழகு ஹalleluya ஹalleluya சொல்லுங்க ಹೇಳಿರಿ ஹalleluya அதுல இன்னொரு அடி வருது உம்மை போல யாரும் இல்லையே உம்மை போல அழகும் இல்லையே ஓ இல்லையா யார போலங்க ಯಾರ ಹಾಗೆ பக்கத்து பார்த்து சொல்லுங்க இப்போ ஒண்ணு போல ಪಕ್ಕದಲ್ಲಿ ನೋಡಿ அழகு ಹೇಳಿ. ನಿಮ್ಮ எத்தனை ಪಕ್ಕದಲ್ಲಿ பேர் திரும்புறீங்க பார்க்கலாம் ಎಷ್ಟು ನೋಡಿ ಹೇಳ್ತೀರಾ ஆமென் ಆಮೆನ್ சொல்லுங்க ಆಮೆನ್ பக்கத்து பார்த்து சொல்ல முடியுமா உன்னை போல அழகும் இல்லை சொல்ல முடியுமா ನಿಮ್ಮ ಪಕ್ಕದಲ್ಲಿ ನೋಡಿ ಹೇಳಿ ನಿನ್ನ ಹಾಗೆ சொல்ல ಸುಂದರ மாட்டீங்க ஏன்னா உங்களுக்குள்ள அழகை விட அவங்க அழகா ನಿಮ್ಮ ಸುಂದರಗಿಂತ ಅದ್ರ ಸುಂದರವಾ என்னை விட இவங்க அழகா ನನಗಿಂತ ಇವರು ಸುಂದರವಾಗಿದ್ದಾರೆ அப்படிதான் நீங்க சொல்லுவீங்க ಹಾಗೆ ನೀವು ಹೇಳ್ತೀರಾ ஹalleluya ஹalleluya ஒரு 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 சகோதரியை நான் பார்த்தேன் ಒಂದು ಸಹೋದರ ನಾನು ನೋಡಿದೆ ஆமென் ಆಮೆನ್ உடனே பார்த்து ஐயா என்ன பார்த்து கேட்டுச்சு ஐயா நான் அழகா இருக்கிறேன்னு ನನ್ನ கேட்டுச்சு ನೋಡಿ ಕೇಳಿಬಿಟ್ರೆ ಅಯ್ಯ ನಾನು ಸುಂದರವಾಗಿದ್ದೀನಾ ஆமென் ಆಮೆನ್ குரங்குக்கு பெயிண்ட் அடிச்ச மாதிரி வந்துட்டு நீ அழகா இருக்கிறியான்னு கேட்டு ಮಂಕಿಗೆ ಪೈಂಟ್ ಹೊಡಿತಾರೆ ನೀನು ಸುಂದರವಾಗಿದ್ಯಾ ಅಂತ ಕೇಳಿದ್ಯಾ என்னை விட கருப்புங்க ನನಗಿಂತ ಕಪ್ಪು ஆனா உதட்டுல மட்டும் அப்படியே ரெட்டு கலர்ல அப்படியே பளபளப்பா இருக்குது ಅದ್ರ ಮುಖದಲ್ಲಿ ಮಾತ್ರ ರೆಡ್ ಕಲರ್ என்ன பார்த்து கேக்குற அந்த பொண்ணு ನನ್ನ ನೋಡಿ ಕೇಳ್ತಾಳೆ ஐயா நான் அழகா இருக்கிறேன்னு ಅಯ್ಯ கேட்டுச்சு ನಾನು ಸುಂದರವಾಗಿದ್ದೀನ அதான் சொன்ன குரங்குக்கு பெயிண்ட் அடிச்ச மாதிரி நீ வந்துட்டு நீ அழகா இருக்கிறியா ಕೋತಿಗೆ ಪೈಂಟ್ ಹೊಡಿತಾರೆ ನೀನು ಬಂದ್ಬಿಟ್ಟು ಸುಂದರವಾಗಿದ್ದೀನಿ ಅಂತ ಕೇಳ್ತೀಯಾ ஆமென் ಆಮೆನ್ ஆமென் சொல்லுங்க சத்தத்தை உயர்த்தி ಶಬ್ದವಾಗಿ ಹೇಳಿರಿ தமாசா பேசிட்டு கடைசியில பார்த்தா அந்த பொண்ணு காலில் வந்து காலை பிடிச்சிட்டு ஐயா எனக்காக ஜெபம் பண்ணுங்க ನನ್ನ ಜೋಗಿಗೆ ಮಾತಾಡ್ತಾ ನೀರು ಬಿಟ್ಕೊಂಡು ಅದ್ಕೊಂಡು ಅಯ್ಯ ನನಗೋಸ್ಕರ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿರಿ என்ன ಎಂಬುದಾಗಿ ஒருத்தன் ஏமாத்திட்டு போயிட்டாயா ನನ್ನ ಒಬ್ಬನ ಏಮಾರಿಸ್ಬಿಟ್ಟು ಹೋಗ್ಬಿಟ್ನ ஹalleluya ஹalleluya நீங்க நிறைய ஏமாற்றம் தான் வந்துகிட்டு இருக்குது ಇವತ್ತು ಅನೇಕ ಏಮಾರಿಕೆ நீங்க நிறைய இடத்துல பார்த்தா பெண்கள் ஏமாறல ஆண்கள் தான் ஏமாந்துகிட்டு இருக்கிறாங்க ಅನೇಕ ಜಾಗದಲ್ಲಿ ಹೆಂಗಸರಲ್ಲ ಗಂಡಸರೇ ಏಮಾರಿ ಹೋಗ್ತಾರೆ ஹalleluya ஹalleluya சொல்லுங்க ಹೇಳಿರಿ ஹalleluya சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க ಶಬ್ದವಾಗಿ ಹೇಳಿರಿ ஹalleluya நீங்க பியூட்டியா இருக்கிறீங்க ನೀವು ಬ್ಯೂಟಿ ಆಗಿದ್ದೀರಾ அந்த பியூட்டிக்கு சொந்தக்கார இயேசு ಆ மட்டும் ಬ್ಯೂಟಿಗೆ ಸ್ವಂತಕಾರ ಯೇಸು ಮಾತ್ರನೇ அவரை லைக் பண்ணுங்க ಅವರನ್ನು ಪ್ರೀತಿ ಮಾಡಿರಿ ஆமென் ಆಮೆನ್ ஐ லவ் யூ டாடி அப்படின்னு அவரை கூப்பிடுங்க ಐ ಲವ್ ಯು ಡ್ಯಾಡಿ ಲೈಕ್ ಡ್ಯಾಡಿ ಅಂತ ಅವರನ್ನು ಆಮೆನ್. ಮಾಡಿರಿ ಆಮೆನ್ சொல்லுங்க ಆಮೆನ್ ಹೇಳಿರಿ சத்தத்தை உயர்த்தி ಶಬ್ದವಾಗಿ ಹೇಳಿರಿ இதுதானா
இன்னும் கூட சத்தத்தை உயர்த்தி ಸತ್ತವಾಗಿ ಹೇಳಿರಿ. அவன் நீங்க ஐ லவ் யூ டாடி நம்மோது மகனே வான் கூப்பிட்டுருவார். ನೀವು ಐ ಲವ್ ಡ್ಯಾಡಿ ಅಂತ ಬರುವಾಗ ಮಗನೇ ಅಂತ ಬಂದ್ಬಿಡ್ತಾರೆ. கிட்டத்தட்ட 231வது பாடல் எழுதி இருக்கு. ಅದರ 230 ಹಾಡುಗಳನ್ನು ಬರೆದಿದ್ದಾರೆ. அதுல முதல் பாட்டே இந்த பாட்டுதான். ಅದರಲ್ಲಿ ಮೊದಲೇ மகனே என் செல்லகுமாரனே உன் அன்பு உள்ளத்தை நான் கண்டேனே. இதான் முதல் பாட்டு. மொட்டை மாடியில ஒரு ராத்திரி எல்லாம் கொசு கடிக்க கடிக்க ಮೊದಲನೇ ಹಾಡು ಒಂದು ಮೊಟ್ಟೆ ಬಾವಿಯಲ್ಲಿ பேசி பேசி ದೇವರ ಜೊತೆಗೆ ಮಾತನಾಡಿ விரல்கள் கண்ணில் படுற வரைக்கும் நான் அவரை விடவே இல்லை. ಅವನ ಕಣ್ಣಲ್ಲಿ ಬೀಳೋ ತನಕ ಅದನ್ನು ಬಿಡಲೇ ಇಲ್ಲ. கண்ணீர் அவர் துடைக்கும் வரையிலும், ನನ್ನ ಕಣ್ಣೀರ ಅದನ್ನು ಒರೆಸುವ அவர் என்னோடு ತನಕ, பேசும் வரையிலும், ಅವನ ನನ್ನ ಸಂಗಡ ಮಾತನಾಡುವ ತನಕ, மகனேன்னு கூப்பிடுற வரையிலும், ನನ್ನ ಮಗನೇ ಅಂತ ಕರೆಯುವ ತನಕ ராத்திரி எல்லாம் மொட்டை மாடியில இருந்து ನನ್ನ ರಾತ್ರಿ ಎಲ್ಲ ಮೊಟ್ಟೆ ಮಾಡಿಯಲ್ಲಿ முட்டி பாகங்களுடைய தோல் உரிந்தது. ನನ್ನ ಮೊಣಕಾಲ ಚರ್ಮಗಳ அந்த விரல்களுடைய தோல் உரிந்தது. ಆ ಬೆರಳ ಚರ್ಮಗಳ அந்த மொட்டை மாடியில் அப்படி நடந்து கொண்டு அவரோடு பேசி 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 ಹಾಗೆ ನಡೀತಾ ಮಾತನಾಡ್ತಾ அவர் மனசை தொட்டு ಅವರ ಹೃದಯವನ್ನು அவர் என்னோடு பேசுற வரையில நான் விடவே இல்லை. ಅವರ ಜೊತೆಗೆ ಮಾತನಾಡೋ ತನಕ ನಾನು ಬಿಟ್ಟಿಲ್ಲ. ஹல்லேலூயா. ஹalleluya. இன்னைக்கு எத்தனை பேர் இருக்காங்க ಇವತ್ತು ಎಷ್ಟು ಜನ ಇದ್ದಾರೆ அவர் பேசலனா பரவாயில்ல, ಅವರು ಮಾತನಾಡಿದ್ರೆ ಪರವಾಗಿಲ್ಲ, நான் நினைக்கிறவன் பேசணும், ಅದು ನಾನು ನೆನೆಸಿಕೊಳ್ಳುವ நான் நினைக்கிறவன் பேசணும். ನಾನು ನೆನೆಸಿಕೊಳ್ಳುವ எத்தனை பேர் இன்னைக்கு உலகத்தை கவர்ந்து கொண்டு இருக்கிறீங்க? ನೀವು ಲೋಕವನ್ನು ನೀವು ಹಾಗೆ ಎಳಿತಾ ಇದ್ದೀರಾ. ஹல்லேலூயா. ஹalleluya. கர்த்தர் சொல்லும் புதிய ஆமென் பெயரினால நாமத்தினால நீ அழைக்கப்பட வேண்டும். ದೇವರು ಹೇಳುವಂತ ಹೊಸ ನಾಮದ ನಿನ್ನ ಆತನ ஏசாயா 60 வசனம் சொல்லுகிறது. ஏசாயா 62ನೇ ವಾಕ್ಯವನ್ನು அங்க என்ன சொல்றார் பாருங்க. ஏசாயா 60 வசனம், ಅಲ್ಲಿ நீதியையும் ஜாதிகள் உன் நீதியும் சகல ராஜாக்களும் சகல ராஜாக்களும் உன் மகிமையும் காண்பார்கள். கர்த்தருடைய வாய் சொல்லும் புதிய நாமத்தினால் நீ அழைக்கப்படுவாய். ஹல்லேலூயா. எப்படி அழைக்கப்படுவாய்? சொல்லுங்க, எப்படி அழைக்கப்படுவாய்? ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿ கர்த்தர் உன்னை இஸ்ரவேல் என்று கூப்பிடுவார், ராஜகுமாரனே என்று கூப்பிடுவார், ராஜகுமாரத்தியே என்று கூப்பிடுவார். இன்னைக்கு அநேக பெற்றோர்கள், அநேக கணவன், அநேக மனைவிகள் எப்படி உங்க மனைவி பிள்ளைகளை தகப்பனை கூப்பிடுகிறீர்கள்? ಇವತ್ತು ಅನೇಕ ಗಂಡಂದ್ರು ಹೆಣ್ಣೆಂದು ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳನ್ನು ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿ ஒரு வீட்டுக்கு போய் ஏய் எருமை இங்க வா அப்படினா, ಒಂದು ಮನೆಯಲ್ಲಿ ಏ ಎಮ್ಮೆ ಇಲ್ಲಿ ಬಾ. இவங்க எருமை கூட வளர்க்கறாங்களோன்னு நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ಇವರು ಎಮ್ಮೆನೆ ಬಲಿಸ್ತಾರೆ ಅಂತ ನಾನು ನೋಡ್ತಾ ಇದ್ದೆ. எருமை எருமை ಎಮ್ಮೆ ಎಮ್ಮೆ ಅಂತ கேட்டா, ஐயா நீங்க எருமை வளர்க்கறீங்களா? உங்க வீட்ல எருமை பால் தான் இருக்குமா? ನಾನು ಕೇಳ್ದೆ, ಅಯ್ಯ ನೀವು ಎಮ್ಮೆನೆ ಬಲಿಸ್ತೀರಾ, ನಿಮ್ಮ ಮನೆಯಲ್ಲಿ ಎಮ್ಮೆ ಹಾಲು ಇದೆಯಾ ಅಂತ. எங்க வீட்ல 4 கால் எருமை இல்ல 2 கால் எருமைன்னு. ಅಯ್ಯ ನಮ್ಮ ಮನೆಯಲ್ಲಿ 4 ಕಾಲು ಎಮ್ಮೆ ಇಲ್ಲ 2 ಕಾಲು ಎಮ್ಮೆ ಇದೆ. யாரை கூப்பிடுறீங்க? ಯಾರೇ ಅಂತ ಕರೀತಾರೆ. வருது பாருங்க எருமைன்னு. ಬರುತ್ತೆ ನೋಡಿ ಎಮ್ಮೆ ಅಂತ பார்த்தா அவங்க மனைவி வந்துகிட்டு இருக்காங்க. ನೋಡ್ದೆ ಅವರ ಹೆಂಡತಿ ಬರ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஹல்லேலூயா. ஹalleluya. ஆமென். ஆமென். சொல்லுங்க. ಹೇಳಿರಿ. இன்னைக்கு மனைவி பார்த்து எருமைன்னும், பிள்ளைகளை பார்த்து பேயினும், ಇವತ್ತು ಅನೇಕ மாடுன்னும், நாயினும் ಎಮ್ಮೆ, ಹಸು, ನಾಯಿ நீங்க பேர் கொடுத்துட்டு இருக்கோம். ಹೀಗಾಗಿ ಹೆಸರನ್ನು ಕೊಡ್ತಾ ಇದ್ದೀವಿ. ஹல்லேலூயா. ஹalleluya. இதான் கர்த்தர் சொல்லும் புதிய நாமம். ಇದೇ ದೇವರು ಹೇಳುವಂತ ಹೊಸ ನಾಮ. ஹல்லேலூயா. ஹalleluya. சொல்லுங்க. ஹalleluya. இதுதான் கர்த்தர் சொல்லும் ಇದೇ ದೇವರು ಹೇಳುವಂತ புதிய நாமம். ಹೊಸ ನಾಮ. ஆமென். ಆಮೆನ್. இந்த நாமம் எங்க எழுதப்படும் தெரியுமா? ಈ ನಾಮ ಎಲ್ಲಿ ಬರೆಯಲ್ಪಡುತ್ತದೆ? பாதாளத்தில் எழுதப்படும். ಅದು ಪಾತಾಳದಲ್ಲಿ ஹல்லேலூயா. ಬರೆಯಲ್ಪಡುತ್ತದೆ. ஹalleluya. சொல்லுங்க. ஆமென். ஆமென். உங்க பேர் ஜீவ புத்தகத்துல பரலோகத்துல எழுதப்பட வேண்டுமானால் கர்த்தரை பார்த்து, எனக்கு அருமையான குமாரனே, குமாரத்தியே, என் பாக்கியவதியே, பாக்கியவானே என்று உன்னை என்னை பார்த்து சொல்லணும். ನಿನ್ನ ಹೆಸರು ಜೀವ ಪುಸ್ತಕದಲ್ಲಿ ಬರೆಯಲ್ಪಡಬೇಕಂದ್ರೆ ದೇವರನ್ನ ನೋಡಿ ನನ್ನ ಪ್ರೀತಿಯ ಕುಮಾರನೇ, ಕುಮಾರಿ ಅಂತ ಕರೆಯಲ್ಪಡಬೇಕು. ஹல்லேலூயா. ஹalleluya. பக்கத்து பார்த்து கேளுங்க, இயேசு உன்னை பார்த்து என் அருமையான குமாரனேன்னு கூப்பிடுவாரா? பக்கத்துல ನೋಡಿ குமாரத்தியேன்னு கூப்பிடுவாரா? ನಿನ್ನ ಹೆಸರನ್ನು ಕುಮಾರನೇ, டவுட்டா இருக்குல்ல? ரம்யா கூப்பிடு பக்கத்துல உங்க அக்காவை பார்த்து, முன்னாடி இருக்கிற அக்காவை பார்த்து கேளு. ஹல்லேலூயா. ஹalleluya. கேளுங்க பக்கத்துல பார்த்து. பக்கத்துல ನೋಡಿ ಕರೀರಿ. ஏன் பயப்படுறீங்க? வீட்ல போனா சண்டை வருமா? ಮನೆಯಲ್ಲಿ ಹೋದ್ರೆ ಜಗಳ ஏனோ ಬರುತ್ತಾ? கேளு உங்க வீட்டுக்காரட்ட. வீட்டுக்கு போனா கரணி தூக்குவாரா இல்ல நீ கரணி தூக்குவியா? நிறைய பேர் அப்படிதான், கண்ணுலயும் அப்படி ஒரு பயமுறுத்தி வீட்டுக்கு போன உடனே என்னத்தை தூக்குவாங்க. ಅನೇಕರು ಕಣ್ಣಲ್ಲಿ ಹಾಕಿ ಅವರನ್ನು ನೋಡಿ ಭಯಪಡ್ತಾರೆ. ஹல்லேலூயா. ஹalleluya. சொல்லுங்க. ಹೇಳಿರಿ. ஹalleluya. சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. ಶಬ್ದವನ್ನು ಎತ್ತಿಸಿ ಹೇಳಿರಿ. நல்லா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஹalleluya. நாளுக்கு நாள் விருத்தி அடைய வேண்டும். ಅವನು ದಿನ ದಿನ ಅವನು ಬಲವಾಗದನು. தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான்.
ಬಲಪಡಿಸಿದ್ದಾನೆ. ದಾವೀದನ ಬರ್ತಾ ಬರ್ತಾ ಅವನು ಬಲವಾದನು. அவருடைய பெயரை கர்த்தர் கனப்படுத்தினார். ಅವನ ಹೆಸರನ್ನು ದೇವರು இவன் ಘನಪಡಿಸಿದನು. ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்றார். ಇವನು ಆಶೀರ್ವದಿಸಲ್ಪಟ್ಟವನು ಎಂಬುದಾಗಿ இவன் பெரிய ಹೇಳಿದರು. காரியங்களை செய்வான் என்றார். ಇವನು ದೊಡ್ಡ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡುತ್ತಾನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದರು. ஹல்லேலூயா. ஹalleluya. இவன் தன்னை பலப்படுத்தி மற்றவங்களை பலப்படுத்துவான். ಇವನು ನನ್ನನ್ನು ಬಲಪಡಿಸುತ್ತಾನೆ, ಬೇರೆಯವರನ್ನು ಬಲಪಡಿಸುತ್ತಾನೆ அதனால ಎಂಬುದಾಗಿ தான் இங்கே ಹೇಳಿದರು. அப்போஸ்தலனாகிய பவுல் கர்த்தருக்கு முன்பாக அநேக நிருபங்களை எழுதும்போது ಅದಕ್ಕೆ ಅಪೊಸ್ತಲ ಪೌಲ ಅನೇಕ ಕಾರಣಗಳು கர்த்தரை ಬರುವಾಗ மகிமைப்படுத்தியே பேசினார். ದೇವರನ್ನು ಮಹಿಮೆಪಡಿಸಿನೇ ಮಾತನಾಡಿದರು. அங்க பேதுரு 1 பேதுரு 5ஆம் அதிகாரத்துல அங்க பேதுருவின் வழிகளில வருகிற வார்த்தை பார்த்தா ಇಲ್ಲಿ 1 ಪೇತ್ರ 5ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ನೋಡುವಾಗ அங்க 10வது வசனம் என்ன சொல்லுகிறது பாருங்க. ಅಲ್ಲಿ 10ನೇ ವಾಕ್ಯ ಏನು ಹೇಳುತ್ತದೆ உன்னை ನೋಡಿ. சீர்படுத்தி சிறப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிற்க செய்வென்றார். ನೀನು ಸೀರ್ಪಡಿಸಿ ಸ್ಥಿರಪಡಿಸಿ ಬಲಪಡಿಸುವೆ ಎಂಬುದಾಗಿ அப்ப நீ நாளுக்கு நாள் விருத்தி அடையும் போதுதான் ಆಗ ನೀ ದಿನ ದಿನ இந்த வார்த்தை உனக்கு நிறைவேறும். ಈ ಮಾತು ನಿನಗೆ உன் ನೆರವೇರಿಸುತ್ತದೆ. பேரை கர்த்தர் பெருமைப்படுத்துவார். ನಿನ್ನ ಹೆಸರು ದೇವರು ಪ್ರತಿಜ್ಞೆ ಮಾಡುತ್ತಾರೆ. ஹalleluya. ஹalleluya. சொல்லுங்க, ஹalleluya. கர்த்தருடைய வாய் சொல்லும் புதிய நாமத்தில் நீ அழைக்கப்படுவாய். ದೇವರು ಬಾಯಿ ಹೇಳುವಂತ ಹೊಸ ನಾಮವನ್ನು ಕರೆಯಲು இங்க தாவீது விருத்தி அடைந்து புதிய நாமத்தினால் அவர் அழைக்கப்பட்டார். ಇಲ್ಲಿ ದಾವೀದ ಬಲವಾದ ಹೊಸ ನಾಮದಿಂದ என் ಕರೆಯಲ್ಪಟ್ಟನು. இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொல்ல வைத்தார். ನನ್ನ ಹೃದಯಕ್ಕೆ ತಕ್ಕವನು ಹೇಳ್ಪಟ್ಟನು. சொன்னாரா இல்லீங்களா? ಹೇಳಿದರಾ ಇಲ್ವಾ? இப்ப நானும் பொய் சொல்லும்போது நீங்க என்ன ஒரு மாதிரி பாக்குறீங்களே. ನಾನೇನ್ ಸುಳ್ಳು ಹೇಳ್ತಾ ನೀವು ಒಂಥರ ನೋಡ್ತಾ ಇದ್ದೀರಾ? ஆமென். ಆಮೆನ್. சொன்னாரா இல்லையா? ಹೇಳಿದರಾ என் ಇಲ್ವಾ? இருதயத்துக்கு ஏற்றவன் சொன்னாரா இல்லையா? ನನ್ನ ಹೃದಯಕ್ಕೆ ತಕ್ಕವನು ಅಂತ ಹೇಳಿದರಾ ಇಲ್ವಾ? படிச்சீங்களே, முழிக்கிறீங்களே, படிச்சீங்களே. ನೀವು ಓದಿದ್ದೀರಾ ತಾನೆ? ஆக்ட் சாப்டர் 13 வெர்ஸ் 22ல அந்த வார்த்தைங்க தெளிவுபடுத்தி சொல்லுகிறது. ಅಪೊಸ್ತಲರ ಕೃತ್ಯ 13:22 ವಾಕ್ಯ அங்க சொல்ற தெளிவா அழகா சொல்றார். ಅಲ್ಲಿ ಸುಂದರವಾಗಿ அப்போஸ்தலர் 13:22ல சொல்றார். ಅಪೊಸ್ತಲರ ಕೃತ್ಯ 13:22 ರಲ್ಲಿ ಹೇಳ್ತಾರೆ. இப்போ கடைசி நேரத்துல வந்து நான் கொண்டு வந்த மெசேஜ் அப்படியே இருக்கு இப்போ. அவனை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றதாக கண்டேன். யாரங்க? யாரங்க? தாவீது. இப்ப பார்த்து சொல்லுங்க, கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்றவன் நான். ದೇವರಿನ ಹೃದಯಕ್ಕೆ ತಕ್ಕವನಾಗಿ. கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்றவன் நான். ನೀ ದೇವರ ಹೃದಯಕ್ಕೆ ತಕ್ಕವನಾಗಿ. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. உன் இருதயத்துக்கு நான் ஏற்றவளா இருக்க மாட்டேன். ನಿನ್ನ ಹೃದಯಕ್ಕೆ ನಾನು ஆனா ಒಪ್ಪುವವನಾಗಿರುವುದಿಲ್ಲ. கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்றவளாக இருப்பேன். ಹೃದಯಕ್ಕೆ ತಕ್ಕವನಾಗಿದ್ದೀನಿ. ஹalleluya. ஹalleluya. சொல்லுங்க. ಹೇಳಿರಿ ஹalleluya. ஆமென். 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 நாளுக்கு நாள் விருத்தி அந்த மகிமை தாவீது மேல் இருந்தது. ಅವನು ಬರ್ತಾ ಬರ್ತಾ ದಿನ ದಿನ ಅವನು ದೇವರಲ್ಲಿ ಬಲವಾದನು. நீங்களும் நாளுக்கு நாள் விருத்தி அடைய வேண்டும். ನೀವು ಬರ್ತಾ ಬರ್ತಾ ದಿನ ದಿನ ನೀವು ಬಲವಾಗಬೇಕು. ஈசாக்கு பஞ்ச காலத்தில் விதை விதைத்தார். ಈಸಾಕನು ಬರಗಾಲದಲ್ಲಿ ಅವನು ಬೀಜವನ್ನು ಬಿತ್ತಿದನು. ஜெனசிஸ் சாப்டர் 26 வெர்ஸ் 12 and 13 சொல்லுகிறது. ஆதியாகமம் 26 12 13 சொல்லுகிறது. ஆதிகாண்ட 26 13 17 ಹೇಳುತ್ತದೆ. ஈசாக்கு விதை விதைத்து 100 மடங்கு பலனை கண்டார். ಈಸಾಕನು ಬೀಜವನ್ನು ಬಿತ್ತು 100ರಷ್ಟು ಫಲವನ್ನು அங்கே ಕಂಡನು. 13ನೇ ವಚನ சொல்லுகிறது. 13ನೇ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ. அவன் ஐஸ்வர்யவனாகி வர வர அவன் என்னன்னா விருத்தி அடைந்து பெரியவனானான். மகா பெரியவனானான். ஹalleluya. ஐஸ்வர்யವಂತನಾಗಿ ಮಹಾ பக்கத்துல சொல்லுங்க, பக்கத்துல சொல்லுங்க, பக்கத்துல சொல்லுங்க. பக்கத்துல ನೋಡಿ நீ விருத்தி அடைந்து நீ அபிவிருத்தியாகி மகா பெரிய ஜாதியாகும்படி மகா ದೊಡ್ಡ ಜನಾಂಗಗಳಾಗಿ கர்த்தர் இன்னைக்கு உன்னை நேசிக்கிறார். ದೇವರು ಇವತ್ತಿನ ಪ್ರೀತಿ ಮಾಡುತ್ತಾರೆ. ஹalleluya. ஹalleluya. சொல்லுங்க ஹalleluya. ஹalleluya. இந்த ஈசாக்கு பஞ்ச காலத்தில் விதை விதைத்து ಈಸಾಕು ಬರಗಾಲದಲ್ಲಿ ಬೀಜವನ್ನು ಬಿತ್ತು மகா பெரியவனாக மாறுகிறார். ಮಹಾ ದೊಡ್ಡವನಾಗಿ ಬದಲಾಗುತ್ತಾನೆ. என்ன சொல்ல பாருங்க, அவன் ஐஸ்வர்யனாகி விருத்தி அடைந்து ಅವನು ಐಶ್ವರ್ಯನಾಗಿ ಅಭಿವೃದ್ಧಿಯಾಗಿ அவன் மகா பெரியவனானான். ಅವನು ಮಹಾ ದೊಡ್ಡವನಾದನು. அந்த ಪಟ್ಟಣத்தாரு ಆ அந்த ದೇಶದಲ್ಲಿ பட்டணத்தை ஆளக்கூடியவன் ಆ ದೇಶವನ್ನು ಆಳ್ವಿಕೆ இவன் மேல ಮಾಡುವನು பொறாமை கொண்டு ಇವನ ಮೇಲೆ ಹೊಟ್ಟೆ இந்த ಕಿಚ್ಚಿಕೊಂಡು மனுஷன் இந்த பட்டணத்துல இருக்க கூடாது, ಈ ಮನುಷ್ಯ ಈ ಪಟ್ಟಣದಲ್ಲಿ ಇರಬಾರದು, இந்த மனுஷனுக்கு இடர்களையும் தடைகளையும் விதிக்க ஆரம்பித்தாங்க. ಇವನಿಗೆ ತಡೆಗಳನ್ನು ಮಾಡಕ್ಕೆ ஆனா ಆರಂಭಿಸಿದರು. கர்த்தரோ ಆದ್ರೆ இந்த ದೇವರು ஈசாக்கோடு இருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ಈಸಾಕನ ಜೊತೆಗೆ ಇದ್ದರೆಂದು ಸತ್ಯವಾಕ್ಯ ஹalleluya. ಹೇಳುತ್ತದೆ. ஹalleluya. வேதம் சொல்லுகிறது, நீ ಸತ್ಯವಾಕ್ಯ இந்த ಹೇಳುತ್ತದೆ. பட்டணத்துல வாசம் பண்ணு, ಈ ಪಟ್ಟಣದಲ್ಲಿ ವಾಸ நான் ಮಾಡು, உன்னோடு கூட இருப்பேன் என்று ನಾನು சொல்லுகிறார். ನಿನ್ನ ಸಂಗಡ ಇದ್ದೀನಿ ಎಂಬುದಾಗಿ ஆதியாகமம் 26:3ல சொல்றாரு, ಆದಿಕಾಂಡ 26 நீ 3 இந்த பட்டணத்துல வாசம் பண்ணு, ಈ ದೇಶದಲ್ಲಿ ವಾಸ நீ ಮಾಡು, போக வேண்டாம், ನೀನು நீ ಹೋಗಬೇಡ, இங்கதான் இருக்கணும். ನೀನು ಇಲ್ಲೇ ಇರಬೇಕು. ஹalleluya. ஹalleluya.
அதன்படி ஈசாக்கு இருந்தார். ಅದರ ಪ್ರಕಾರ ಈಸಾಕನ ಇದ್ದನು. ಆಮೆನ್. அவர் விதை விதைத்தது 100 மடங்கு பலன் உண்டாயிற்று. ಅವನು ಬೀಜವನ್ನು ಬಿತ್ತಿ ನೂರಷ್ಟು ಫಲ. அவன் ஐஸ்வர்யவானானான். ಅವನು ಐಶ್ವರ್ಯನಾದನು. அவன் வர வர விருத்தி அடைந்தான். ಅವನು ಬರುತ್ತಾ ಬರುತ್ತಾ மகா பெரியவனாய் மாறினான். ಮಹಾ ದೊಡ್ಡವನಾದನು. இன்னைக்கு நீங்களும் நானும் ಇವತ್ತು ನೀವು ನಾವು கர்த்தரின் வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். ದೇವರ ಮಾತಿಗೆ ವಿಧೇಯರಾಗಬೇಕು. ஒரு படிப்பை நீங்க ஆமென் இந்த படிப்பு தான் படிக்கணும்னு தீர்மானிச்சீங்கன்னா ಒಂದು ವಿದ್ಯಾಭ್ಯಾಸ ಓದಬೇಕು, ಇದನ್ನೇ ಓದಬೇಕು. இது ஆண்டவருக்கு பிடிக்குமான்னு பார்க்கணும். ಇದು ದೇವರಿಗೆ ಇಷ್ಟವಾಗುತ್ತದಾ? ஒரு வேலையை நீங்க செய்றீங்கன்னா ಕೆಲಸ ನೀವು ಮಾಡ್ತೀರಾ இந்த வேலை கர்த்தருக்கு பிடிக்குமான்னு பார்க்கணும். ಕೆಲಸ ದೇವರಿಗೆ ಇಷ್ಟವಾಗುತ್ತದಾ ಎಂದು ನೋಡಬೇಕು. ஒரு வீட்டை கட்டினாலோ ಒಂದು ಮನೆಯನ್ನು ಕಟ್ಟಿದರು அல்லது வாங்கினாலோ இது கர்த்தருக்கு பிடிக்குமான்னு பார்க்கணும். ಇದು ದೇವರಿಗೆ ಇಷ್ಟವಾಗುತ್ತದಾ? ஒரு ஹோட்டல்ல போய் சாப்பிட போறீங்கன்னா ಒಂದು ಹೋಟೆಲ್ இந்த ஹோட்டல்ல கர்த்தர் நான் சாப்பிடுறது கர்த்தருக்கு பிடிக்குமான்னு கேட்கணும். ನಾನು ತಿನ್ನುವುದು ದೇವರಿಗೆ ಇಷ್ಟವಾಗುತ್ತದೆ ಅಂತ ಕೇಳಬೇಕು. ஒரு Dress நீங்க போடுறீங்கன்னா ಒಂದು ಬಟ್ಟೆ அந்த ತೆಗೆದುಕೊಳ್ಳಿ Dress ಅಂದ್ರೆ கர்த்தருக்கு பிடிக்குமான்னு பார்க்கணும். ಆ ಬಟ್ಟೆ ದೇವರಿಗೆ ಇಷ್ಟವಾಗುತ್ತದೆ ಅಂತ ನೋಡಬೇಕು. ಯಾಕೆ? கர்த்தர் உன் கூடயே இருக்கிறார். ಯಾಕೆ ದೇವರು ನಿನ್ನ ಸಂಗಡ அவர் ಇದ್ದಾನೆ? உனக்குள்ள அலங்காரமாய் இருக்கிறார். ಅವನು ಸುಂದರವಾಗಿದ್ದಾನೆ. அதனால பேச பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். ಪರಿಶುದ್ಧ ಅಲಂಕಾರ ದೇವರನ್ನು அந்த அலங்காரமான கிறிஸ்து உனக்குள்ள இருக்கிறார். ಅಲಂಕಾರವಾದ ಕ್ರಿಸ್ತ ನಿನ್ನ ಜೊತೆಗಿದ್ದಾರೆ. அவர் விருப்பம் இல்லாம நீ போய் கை வைக்கிறது, ಅವರಿಗೆ ಇಷ್ಟವಿಲ್ಲದ ನೀನು ಹೋಗಿ ಕೈ ಇಡೋದು, விருப்பம் இல்லாத வாழ்க்கை தேடுறது, ಇಷ್ಟವಿಲ್ಲದ ಜೀವಿತವನ್ನು ಹುಡುಕೋದು, விருப்பம் இல்லாத வீட்டை வாங்குறது, ಇಷ್ಟವಿಲ್ಲದ ಮನೆಯನ್ನು விருப்பம் இல்லாத தொழில் செய்யறது, ಇಷ್ಟವಿಲ್ಲದ ಕೆಲಸವನ್ನು விருப்பம் ಮಾಡುವುದು, இல்லாத படிப்பை தீர்மானிப்பது. ಇಷ್ಟವಿಲ್ಲದ ವಿದ್ಯಾಭ್ಯಾಸ ತೀರ್ಮಾನ ಮಾಡುವುದು. ஹல்லேலூயா ஹalleluya ஆமென் ஆமென் ஆமென். ஆமென். எனக்கு ஒரு பையனை கொடுத்தால் ನನಗೆ ಒಂದು அப்படின்னு ಮಗನನ್ನು பொருத்தனை ಕೊಟ್ಟರೆ பண்றது, ಹಾಗೆ ಅರಿಕೆ ಮಾಡುವುದು, அது பொண்ணா பிறந்துட்டா ಅದು ಹೆಣ್ಣಾಗಿ அது மேல ಹುಟ್ಟಿದರೆ சலிப்பை காட்டுறது, ಅದ ಮೇಲೆ ಒಂದು ಸಲಹೆ இதெல்லாம் ಕೊಡುವುದು. கர்த்தருக்கு உகந்த காரியம் அல்ல. ಇದರ ದೇವರಿಗೆ ತಕ್ಕಂತದಲ್ಲ. ஹல்லேலூயா. ஹalleluya. நீ கர்த்தருடைய சமூகத்தில் ஐஸ்வர்யமாகி நீ விருத்தி அடைய வேண்டுமானால், ನೀನು ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಐಶ್ವರ್ಯವಾಗಿ ವೃದ್ಧಿ ಆಗಬೇಕಂದ್ರೆ, மகா பெரியவனா மாறணும்னா, ಮಹಾ ದೊಡ್ಡವನಾಗಬೇಕಂದರೆ, ஹல்லேலூயா, ஹalleluya. இங்க ஈசாக்கு கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படிந்தார். ಇಲ್ಲಿ ಈಸಾಕ ದೇವರ ಮಾತಿಗೆ ಕೇಳಿಕೊಂಡನು. இன்னொரு ரகசியம் என்ன தெரியுமா? ಇನ್ನೊಂದು ರಹಸ್ಯ அவர் ಏನು ಗೊತ್ತಾ? மாலை நேரத்துல தியானம் பண்றவர், ಅವನು ಸಾಯಂಕಾಲ ಸಮಯ ಧ್ಯಾನ அவன் ಮಾಡುವಂತನಾಗಿದ್ದರು. கர்த்தரை தேடுகிறவர். ದೇವರನ್ನು ಹುಡುಕುವರಾಗಿದ್ದರು. ஹல்லேலூயா ஹalleluya. ஆமென். ಆಮೆನ್. சொல்லுங்க ஆமென். ಆಮೆನ್ ಹೇಳಿರಿ. ரெண்டு மூணு பேரை பைபிள்ல சொல்லுது, ಮೂರು ಜನರನ್ನ ಬೈಬಲ್ ಹೇಳುತ್ತದೆ அந்த மாலை நேரத்துல தேடினவங்கன்னு சொல்லி. ಆ ಸಾಯಂಕಾಲ அதுல ಸಮಯದಲ್ಲಿ முக்கியமா இயேசு கிறிஸ்துவே எடுத்துக்காட்டாய் இருக்கிறார். ಅದರಲ್ಲಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನೇ ಅವರು ಹೇಳಲ್ಪಡುತ್ತಾರೆ. ஆமென். ಆಮೆನ್. சொல்லுங்க, நீங்க மகா பெரியவனாகுவதற்கு ನೀವು ಅಭಿವೃದ್ಧಿ ಆಗುವುದಕ್ಕೆ கர்த்தர் உங்களை இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கிறார். ದೇವರ ಜಾಗದಲ್ಲಿ ಕರೆತಂದಿದ್ದಾರೆ. யாக்கோபு தன் அண்ணனுக்கு பயந்து ஓடுறாரு. ಯಾಕೋಬನ ತನ್ನ ಅಣ್ಣನಿಗೆ ಭಯಪಟ್ಟು ಓಡಿ ஆனா ಹೋಗಿದ್ದರು. திரும்பி வரும் பொழுது ಹಿಂತಿರುಗಿ ಬರುವಾಗ அவர் விருத்தி அடைந்து அவர் கனமான காரியங்களை கண்டார். ಅವನು ಅಭಿವೃದ್ಧಿಯಾಗಿ ಘನವಾದ Genesis ಕಾರ್ಯವನ್ನು chapter ಕಂಡರು. 30 ஆமென். ஆதியாகமம் 30ஆம் அதிகாரத்துல ಆದಿಕಾಂಡ 30ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ 43ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது 43ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ನೋಡುವಾಗ அங்கே அவருடைய ஆசீர்வாதம் எப்படி இருக்குன்னு பாருங்க. ಅವನ ಆಶೀರ್ವಾದ ಯಾವ ರೀತಿ ಅಂತ ಹೇಳಿ படிமா. இவ்விதமாய் அந்த புருஷன் யாக்கோபு மிகவும் விருத்தி அடைந்து திரளான ஆடுகளும் வேலைக்காரிகளோடும் ஒட்டகங்களோடும் கழுதைகளோடும் உடையவனானான் இந்த யாக்கோபு. ஹல்லேலூயா. ஆமென். அதுக்கு முன்னால இந்த யாக்கோபு போய் தங்கியிருந்த அவருடைய மாமா லாபான், ಯಾಕೋಬನ ಇದ್ದಂತ ಆ ಮಾವನಾದ இந்த ಲಾಬಾನನು தாவீது நிமித்தமாக அவன் விருத்தி அடைந்தான். ಈ ದಾವೀದ ನಿಮಿತ್ತ ಆತನ ಅಭಿವೃದ್ಧಿ ಆದನು. ஹல்லேலூயா. ஹalleluya. சொல்லுங்க ஹalleluya. ஆமென். யாக்கோபு மட்டும் இல்ல, ಯಾಕೋಬನ ಮಾತ್ರವಲ್ಲ, ஆமென், யாக்கோபு தங்கின கூடாரம் விருத்தி அடைந்தது. ಯಾಕೋಬನ ಇದ್ದಂತ ಗುಡಾರ ಅಭಿವೃದ್ಧಿ ಆಯಿತು. நீங்களும் பாருங்க, ನೀವು ನೋಡಿರಿ, நீங்க மட்டும் விருத்தி அடைவதில்ல, ನೀವು ಮಾತ್ರ ಅಭಿವೃದ್ಧಿ நீங்க எந்த ಕೊಳ್ಳುವುದಲ್ಲ. கூடாரத்தை கால் வைக்கிறீங்களோ ಯಾವ ಗುಡಾರದಲ್ಲಿ ಕಾಲು அந்த ಇಡ್ತೀರೋ, கூடாரம் விருத்தி அடையணும். ಆ ಗುಡಾರ ಅಭಿವೃದ್ಧಿ ಆಗಬೇಕು. ஹல்லேலூயா. ஹalleluya. இந்த வீட்டுக்கு வந்த ಈ ಮನೆಗೆ இது ಬಂದಂತ ராசி இல்ல, ಇದು ರಾಶಿ ಇಲ್ಲ. உடனே போங்க ரோட்டுங்கள்ல கையில் கிளி வச்சிருப்பா, கிளி சோசியம். ಅಲ್ಲಿ ರೋಡಲ್ಲಿ ಗಿಳಿ ಇಟ್ಕೊಂಡು ಜೋಸ್ಯವನ್ನು ಹೇಳ್ತಾರೆ. ஆமென். அவன் கரெக்ட்டா மூஞ்ச பார்த்து அவங்க பேசுறதெல்லாம் பார்த்து தான் அவன் காடை எடுக்க வைப்பான். ಅವನು ಸರಿಯಾಗಿ ಮುಖ ನೋಡಿ ಅವನು ಹೇಳುವ ಮಾತೆಲ್ಲ ಕೇಳಿ ನಾವು ஹல்லேலூயா. ಹಾಕ್ತಾನೆ. ஹalleluya. ஆனா இவங்க கரெக்ட்டா
கரெக்டா சொல்லிட்டோம் பாத்தியா? ಓ ಕರೆಕ್ಟಾಗಿ ಹೇಳ್ಬಿಟ್ರಲ್ಲ. ஆமென். ಆಮೆನ್. இன்னொன்னு சொல்லுகிறது, ಇನ್ನೊಂದು ಹೇಳುತ್ತದೆ, அசுத்த ஆவினாலே பல தந்திரங்கள் பைபிள்ல இருக்குது. ಅಶುದ್ಧ ಆತ್ಮದ ಹಲವಾರು ತಂತ್ರಗಳಲ್ಲಿ ಇದೆ ಅಂತ தீர்க்கதரிசி சொல்லும், பிசாசு போல பிசாசு விரட்டும், ಪ್ರವಾದನೆ ಮಾತು ಹೇಳ್ತದೆ, வியாதிகளை குணமாக்கும், ರೋಗಗಳನ್ನು ಗುಣಪಡಿಸುತ್ತದೆ. அது ஒரு ஆவி இருக்கு. ಅದು ಒಂದು ಆತ್ಮವಿದೆ. அந்த ஆவி உடையவனும் இப்படிதான் இருப்பான். ಆ ಆತ್ಮ ಇರವರು ಇದೇ ರೀತಿ நம்ம என்ன நினைச்சோம் தெரியுமா? அவனை அப்படியே கவர்ந்துருவோம். ನಾವೇನ್ ನೆನ್ಸ್ಕೊತ ಹಾಗೆ ಅವ್ರ ಜೊತೆಗೆ ಹೋಗುತ್ತೇವೆ. ஹல்லேலூயா. ஹalleluya. ஆக பிரியமானவர்களே, ಅದು ಪ್ರಿಯವಾದವರೇ, இது போகட்டும். இந்த ஆவி குறித்து இன்னொரு நாள் பார்க்கல, நேரம் கிடையாது. ಆತ್ಮವನ್ನು ಕುರಿತು ಇನ್ನೊಂದು ನೋಡೋಣ. ஹல்லேலூயா. ஹalleluya. இப்ப வேதம் என்ன சொல்லுகிறது? ಸತ್ಯವಾಕ್ಯ ಏನು ಹೇಳುತ್ತದೆ? ஈசாக்கு விருத்தி அடைந்தார், ஈசாக்கு அபிவிருத்தியாದನು, யாக்கோபு விருத்தி அடைந்தார், யாக்கோபன அபிவிருத்திಯಾದನು. இப்ப யாக்கோபையும் ஈசாக்கி உருவாக்கின கர்த்தராகிய தேவன், ಇವಾಗ ಯಾಕೋಬ ಈಸಾಕನ ಉಂಟು பிதாவுடைய வழியாய் வந்த குமாரனாகிய கிறிஸ்து, ತಂದೆ ಬಳಿಯಿಂದ ಕುಮಾರನಾದ ಕ್ರೈಸ್ತ, அவரும் விருத்தி அடைந்தார்னு வேதம் சொல்லுகிறது. ಆತನು ಅಭಿವೃದ್ಧಿಯಾದ ஒரே ஒரு வசனத்தை வாசித்து முடிக்கலாம். ಒಂದೇ ವಾಕ್ಯವನ್ನು லூக்கா எழுதின சுவிசேஷம் ಲೂಕಾ ಬರೆದ ಗ್ರಂಥ 2ஆம் அதிகாரம் 52வது வசனத்தை பார்க்கலாம். 2ನೇ ಅಧ್ಯಾಯ 52ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ನೋಡಿರಿ. சீக்கிரமா படிங்க. ಬೇಗನೆ ಓದಿರಿ. இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்திலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிக அதிகமாய் விருத்தி அடைந்தார். அல்லேலூயா. அவர் கர்த்தர் தானே, அவர் கடவுள் தானே, ಅವರು ದೇವರು ತಾನೇ. ஏன் இதெல்லாம் சொல்றாங்க? ಯಾಕೆ ಇದೆಲ್ಲ ಹೇಳುತ್ತಾರೆ? நம்ம அப்படிதான் கொஞ்சம் சின்னதை நம்ம பார்த்துட்டா போதும், ಒಂದು ಸ್ವಲ್ಪ ಚಿಕ್ಕದಾಗಿ ನೋಡಿದ್ರೆ எல்லாத்தையும் மறந்து கடவுளுக்கு உபதேசம் பண்ணுவோம், ಎಲ್ಲ ಮರೆತುಬಿಟ್ಟು ದೇವರಿಗೆ ಉಪದೇಶ இயேசுவுக்கு உபதேசம் பண்ணுவோம். ನಾವು ದೇವರಿಗೆ ಉಪದೇಶ இப்படி இல்ல இப்படி செய்யுங்க, அப்படி இல்ல அப்படி செய்யுங்கன்னு சொல்லுவோம். ಈಗಲ್ಲ ಹಾಗೆ ಆಗಲ್ಲ ಈಗ ಅಂತ ಮಾಡಿರಿ ಅಂತ ಹೇಳ್ತೀವಿ. ஹல்லேலூயா. ஹalleluya. அங்க என்ன சொல்றார் பாருங்க. ಏನು ಹೇಳ್ತಾರೆ? இயேசுவானவர் ಯೇಸು என்னவானார்? படிமா இயேசுவானவர் ஞானத்திலும், நல்ல கவனிங்க, அவருக்கு என்ன இருந்ததுங்க? ஞானம் இருந்தது. வளர்த்தியிலும், அப்புறம் என்ன இருந்ததுங்க? வளர்ச்சி. வளர்ச்சினா என்ன நினைப்பீங்க? ದೇವರ ಬೆಳವಣಿಗೆ ಅಂದರೆ வளர்ச்சினா குள்ளமா இருந்து உயரமா வந்தது வளர்ச்சியா? ಬೆಳವಣಿಗೆ ಅಂದ್ರೆ ಕುಳ್ಳಿಗಿರೋದು ಎತ್ತರವಾಗಿರೋದು. வளர்ச்சினா உன் வாழ்க்கையில ಬೆಳವಣಿಗೆ ಅಂದ್ರೆ ನಿನ್ನ ஒரு சின்ன ಜೀವಿತದಲ್ಲಿ வயசுல வாலிபத்துல, அப்புறம் கணவனோ மனைவியோ, அப்படி அந்த வளர்ச்சி. ஆமென். உன் வளர்ச்சியில, ஞானத்துல, வளர்ச்சியில தேவ கிருபையிலும், என்ன கிருபை? அவரே தேவன் தான், ஆனா பிதாவுடைய கிருபை, அதான் கிருபையிலும் மனுஷர் தயவிலும். இப்ப என்ன சொல்றாருங்க? மனுஷனை உண்டாக்கினவரே அவர்தான், ஆனா அவருடைய தயவிலும் அதிக அதிகமாய் விருத்தி அடைந்தார். ஹல்லேலூயா. ஆமென். எனக்கு எல்லாம் தெரியும், ನನಗೆಲ್ಲ ಗೊತ್ತು, நான் இன்னொருத்திட்ட போகணுமா, ನಾನು ಇನ್ನೊರ ಬಳಿ ಹೋಗಬೇಕಾ, அப்படின்னா நீ கோட்டையாயிருவ. ಹಾಗಂದ್ರೆ ನೀನು ಕೋಟೆ ಬಿಡ್ತೀಯಾ? எல்லாம் போயிரும், உன்னை விட்டு ಎಲ್ಲ எல்லாம் ಹೊರಟು நலிவிடும். ಬಿಟ್ಟು ನಾಶ ஹல்லேலூயா. ಮಾಡ್ತದೆ. ಆಮೆನ್. ஆமென். ಆಮೆನ್. எனக்கு எல்லாம் தெரியுமான்னா முடிஞ்சிச்சு. ನನಗೆಲ್ಲ ಗೊತ್ತು ಅಂದ್ರೆ ಅಷ್ಟೇ ಮುಗಿತು. ஆமென். ಆಮೆನ್. எனக்கு எல்லாம் தெரியப்படுத்துகிறவன் இயேசு. ನನಗೆಲ್ಲ ತಿಳಿಸಲ್ಪಡುವ அவர் ಯೇಸು. என் கூடயே இருக்கிறார். அவர் ನನ್ನ ಜೊತೆಗೆ ಇದ್ದಾರೆ. பலம் கொண்டு திடமனதாய் இருந்தார். ನೀನು ಬಲವಾಗಿ ಧೈರ್ಯವಾಗಿದ್ದ ಅಂತ இந்த ಹೇಳಿದ್ರಲ್ಲ, வார்த்தையை நீங்க பிடிங்க. ಈ ಮಾತನ್ನು ಹಿಡಿದುಕೊಳ್ಳಿರಿ. கர்த்தர் உங்களை பெரியவனாக்குவார். ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ದೊಡ್ಡವರಾಗಿ அவருடைய இருதயத்துக்கு ஏற்றவனாய் மாற்றுவார். ಆತನ ಹೃದಯಕ್ಕೆ ತಕ್ಕರವಾಗಿ நீ ಏರ್ಪಡಿಸುತ್ತಾರೆ. ஆசீர்வாதமாய் இருப்ப. ನೀನು ಆಶೀರ್ವಾದವಾಗಿ ಇರುವಿ. பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, ಪಕ್ಕದಲ್ಲಿ ನೋಡಿ நீ ಹೇಳಿರಿ, பெரியவனாய் இருப்ப. ನೀನು ದೊಡ್ಡವನಾಗಿರುವಿ. நீ இருதயத்துக்கு ஏற்றவனாய் இருப்ப. ನಿನ್ನ ಹೃದಯಕ್ಕೆ நீ ತಕ್ಕವನಾಗಿರುವಿ. ஆசீர்வாதமாய் இருப்ப. ನೀನು ಆಶೀರ್ವಾದವಾಗಿರುವಿ. அந்த காலத்துல புருஷனை ஒரு ஒரு புனிதமா நினைக்கிற மனைவிங்க உண்டுங்க. ಆ ಕಾಲದಲ್ಲಿ ಗಂಡಂದ್ರು ಒಂದು முக்காடு போட்டுட்டாங்க கணவன்கிட்ட பேசுவாங்க. ತಲೆ ಮೇಲೆ ಬಟ್ಟೆ ಹಾಕಿಕೊಂಡೇ ಮಾತನಾಡುವವರು. நான் கொஞ்சம், அதாவது என்னுடைய பிறப்புல அந்த விவரம் தெரியுமே நான் பார்த்திருக்கேங்க. ನನಗೆ ಬುದ್ಧಿ ಗೊತ್ತಿರೋ ತನಕ ನಾನು ನೋಡಿದ್ದೀನಿ. இந்த காலத்துல ಈ ಕಾಲದಲ್ಲಿ ಎಲ್ಲ எப்படி பேசுறாங்க? ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿ ಮಾತನಾಡುತ್ತಾರೆ? சில பேர் சொல்லி கூப்பிடுறாங்க. ಕೆಲವರು ಹೆಸರಿಟ್ಟು ಕರೀತಾರೆ. கூப்பிடுங்க, வேணாம்னு சொல்ல, ಕರೀರಿ ಬೇಡ ಅಂತ ஆனா ಹೇಳಿಲ್ಲ. பப்ளிக் வேணாம். ಆದ್ರೆ ಪಬ್ಲಿಕ್ ಅಲ್ಲಿ ಬೇಡ. உங்க வீட்டுக்குள்ள தனிப்பட்ட நேரத்துல நீங்க பேர் சொல்லி கூப்பிடலாம். ನಿಮ್ಮ ಮನೆಯಲ್ಲಿ ಒಂಟಿಯಾದ ಇರೋ ಸಮಯದಲ್ಲಿ வாடா ಕರೀಬಹುದು. போடான்னு கூப்பிடலாம். ನೀವು ಬಾರೆ ஆனா ಹೋಗಂತ 4 பேருக்கு முன்னால கூப்பிடும்போது 4 ಜನ ಮುಂದೆ ಕರೆಯುವಾಗ அந்த தலைக்குள்ள கணம் போய்விடும். ಆ ತಲೆ ಇರೋದ ಗಣ ಹೊರಟು அந்த ಹೋಗುತ್ತದೆ. சரீரத்துக்குரிய கணம் போய்விடும். ಅವರ ಶರೀರಲ್ಲಿರುವಂತ ಗಣತೆ ಹೋಗುತ್ತದೆ. ಹalleluya. நான் எங்க வீட்ல எங்க மனைவி குண்டுனுவே. ನನ್ನ ಮನೆಯಲ್ಲಿ ನಮ್ಮ ಮಂಡ್ಯದನ ಗುಂಡು ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. ஹalleluya. ஹalleluya. சொல்லுங்க. சில நேரங்கள ஆண்டின்னு சொல்லுவேன். ಕೆಲವೊಂದು ಸಮಯದಲ್ಲಿ ಆಂಟಿ ಅಂತೇನೆ. நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா ஆண்டி ஆண்டின்னு கூப்பிடும்போது அவங்களுக்கு முகலாம் பார்த்தா ஒரு மாதிரி ஆயிரும். ಅನೇಕ ಸಾರಿ ಆಂಟಿ ಅಂತ ಕರೆಯೋರು. ஏன்னா நான் ரொம்ப சின்ன பையன் மாதிரி இருக்கேன்ல, ನಾನು ಚಿಕ್ಕ ಹುಡುಗತಾ ಇದೀನಲ್ಲ, அதனால அவங்க ஆண்டி ஆண்டின்னு கூப்பிடுறது. ಅದನ್ನ ಆಂಟಿ ಆಂಟಿ ಅಂತ ஒரு ಕರೆಯೋದು. முறை ரொம்ப மனசெல்லாம் ஒரு மாதிரி அவங்க முகலாம் சேஞ்ச் ஆயிருச்சு. ಒಂಥರ ಮನಸ್ಸಲ್ಲ ಅವ್ರ ಮುಖವೆಲ್ಲ ಹಾಗೆ ಬದಲಾಯಿತು. அதனால நான் அவங்கள ஆண்டின்னு கூப்பிடுறது இல்ல. ಅದು ಆಂಟಿ ಅಂತ ನಾನು ஆனா ಕರೆಯೋದು. யாரா இருந்தா ஆண்டியை கூப்பிடுங்கன்றேன். ಯಾರನ್ನೊಂದು ಆಂಟಿಯನ್ನ ಕರೀರಿ ಅಂತ. ஹalleluya.
நான் உங்களை ஆண்டின்னு கூப்பிடுறது இல்லைங்க, இனிமேல் ஆண்டின்னு கூப்பிட மாட்டேன். ನಾನು ಅವ್ರನ್ನ ಆಂಟಿ ಅಂತ ಕರೆಯೋದಿಲ್ಲ. ஆனா யார் மூலமாவது ஆண்டியை கூப்பிடுங்க. ಅದು ಯಾರ ನಿಮಿತ್ತ ಅವ್ರನ್ನ ಆಂಟಿ ಅಂತ ஹalleluya. ஹalleluya. ஆமென். கணவன் மனைவி சந்தோஷத்தை எப்படினாலும் தெரியப்படுத்தலாம். ಗಂಡ ಹೆಂಡತಿ ಸಂತೋಷ ஆனா ரோட்டு காட்டுல இல்ல. அது ರೋಡಲ್ಲಿ வீட்ல போனா ஒரே வாக்குவாதம், ரோட்ல கிள்ளி கிள்ளி ஒரு முத்தம் கொடுத்துக்கிட்டு இருப்பார். ಮನೆಯಲ್ಲಿ ಜಗಳಗಳು அப்பவே தெரிஞ்சிடணும் வீட்ல அங்க ஊதாங்கல் வருதுடான்ட்டு. ಆಗ ಗೊತ್ತಾಗಬೇಕು ಮನೆಯಲ್ಲಿ ಊದುಕೊಳ್ಳಬೇಕು. ஹalleluya. ஹalleluya. இங்க சில மனைவிங்க இருப்பாங்க, சில மனைவிங்க கணவனுக்கு ரொம்ப கணம் கொடுக்கறது இருப்பீங்க. ಇಲ್ಲಿ ಕೆಲವೊಂದು ಹೆಂಡತಿಯರು ಗಂಡನಿಗೆ ತುಂಬಾ அதே போல கணவன்களும் மனைவிக்கு கணம் கொடுக்கறது இருக்கு. ಅದೇ ಪ್ರಕಾರ ಗಂಡಂದ್ರೆ ಹೆಂಡತಿಗೆ ಒಂದು ಗಣವನ್ನು ಕೊಡುವ. ஹalleluya. ஹalleluya. ஆமென். ஆமென். சொல்லுங்க. ஆமென். நல்ல சத்தமா சொல்லுங்க. ಶಬ್ದವಾಗಿ ಹೇಳಿರಿ. நேத்து என் மனைவிக்கு ஒரு ஐ லவ் யூ சொல்லணும்னா மறந்து போயிட்டேங்க. ನಮ್ಮ ಹೆಂಡತಿಗೆ ಒಂದು ಐ ಲವ್ ಹೇಳಕ್ಕೆ ನಾನು ಮರೆತು ಬಿಟ್ಟೆ. ஆமென். ஏதோ ஒரு குஷில ஐ லவ் யூ சொல்லாம மறந்து போயிட்டேன். ಯಾವ್ದೋ ಒಂದು ಸಂತೋಷ ಐ ಲವ್ ಹೇಳಕ್ಕೆ ಮರೆತು ಬಿಟ್ಟೆ. ராத்திரி தூங்கும் போது ஆமா இல்ல என் மனைவிக்கு நம்ம ஐ லவ் யூ சொல்லியே. ರಾತ್ರಿ ನಿದ್ದೆ ಮಾಡಾಗ ಅವದಲ್ಲ ನಮ್ಮ ಹೆಂಡತಿಗೆ ಐ ಲವ್ ಯು சரி ಹೇಳಿಲ್ಲ. காலையில ரெடி ஆயிட்டு வரும்போது ஒரு ஐ லவ் யூ சொல்லிடலாம்னு பார்த்தேங்க. ಸರಿ ಬೆಳಗ್ಗೆ ರೆಡಿ ಆಗಿಟ್ಟು ಬರೋಣ ಅಂತ ಐ ಲವ್ ಹೇಳೋಣ ಅಂತಿದ್ದೆ. அப்பயே ஏதோ அர்ஜென்ட்ல ஓடி வந்துட்டேன். ಆವಾಗ ಅರ್ಜೆಂಟ್ ಅಲ್ಲಿ ಓಡಿ ಬಂದ್ಬಿಟ್ಟೆ. இங்க வந்து ப்ரே பண்ணும்போது அடடா காலையும் சொல்ல மறந்துட்டுமே. ಇಲ್ಲಿ ಬಂದು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ ಅಲ್ಲಯ್ಯೋ ಇವಾಗ ಮರೆತು ಬಿಟ್ನಲ್ಲ. சபைக்கு முன்னாலயாவது அவங்களுக்கு ஒரு ஐ லவ் சொல்லிரலாம். ಸಭೆ ಮುಂದಾಗಿ ಒಂದು ಐ ಲವ್ ಯು ಹೇಳೋಣ. ஆமென். ಆಮೆನ್. சொல்லுங்க. ஹalleluya. ஹalleluya. கணவன் மனைவியை நேசிப்பது எவ்வளவு பெரிய கனமானது. ಗಂಡನ ಹೆಂಡತಿ ಪ್ರೀತಿ ಮಾಡೋದು ಎಷ್ಟೊಂದು ಘನವಾದದ್ದು. ஆமென். ಆಮೆನ್. நீங்க அன்பா நடக்கறீங்க உண்மைதான். ನೀವು ಪ್ರೀತಿಯಾಗಿ ನಡೆದ ನಿಜವೇ. ரோட்டு காட்டுல எல்லாம் தரகுறவா நடக்காது. ಆದ್ರೆ ಅಲ್ಲಿ ರೋಡ್ ಎಲ್ಲ ಒಂದು ಅವರ ಒಂದು ಮರ್ಯಾದಿಲ್ಲದ பணிவிடை செய்யுங்க, வீட்டு வேலை செய்யுங்க, எல்லா வேலையும் செய்யுங்க, ಎಲ್ಲ ரெண்டு ಮಾಡಿರಿ. பேரும் சேர்ந்து செய்யுங்க. ಜೊತೆಗೆ ಸೇರಿ ಮಾಡಿರಿ. ஆனா சொந்த பந்தம் வரும்போது அப்படி செய்யாது. ಅದೇ ಜನ ಮುಂದೆ ಆ ರೀತಿ ಎಲ್ಲ ಮಾಡಬಾರದು. ஆமென். ಆಮೆನ್. கர்த்தர் ரொம்ப நல்லவர். ಆ ದೇವರು ತುಂಬಾ ಒಳ್ಳೆಯವರು. ஹalleluya. ஹalleluya. வர வர நீங்க விருத்தி அடையணும். ಬರ್ತಾ ಬರ್ತಾ ಅಭಿವೃದ್ಧಿಯಾಗಬೇಕು. ஆமென். ಆಮೆನ್. இப்போ அவங்களுக்கு ஒரு ஐ லவ் சொல்லணும்னா எந்த கிஃப்ட்டும் இல்ல இப்போ. ಇವಾಗ ಅವ್ರಿಗೆ ಐ ಲವ್ ಯು ಹೇಳ್ಬೇಕಂದ್ರೆ ಏನೇ ಬಹುಮಾನ ಇಲ್ಲ. ஆமென். ಆಮೆನ್. இப்போ gift கொடுத்தா ஐ லவ் சொல்லணும். ಇವಾಗ ಬಹುಮಾನ ಕೊಟ್ಟೆ ಹೇಳಬೇಕು. இப்போ கிஃப்ட்டும் இல்ல. நீங்க ஒரே சரீரம். ನೀವು ಒಂದೇ கணவன் ಶರೀರವಾಗಿದ್ದೀರಾ. மனைவிக்கு தலையாய் இருக்கிறார். ಗಂಡನು ಹೆಂಡತಿಗೆ ತಲೆಯಾಗಿದ್ದಾನೆ. மனைவி கணவனுக்கு சரீரமாய் இருக்கிறார். ಹೆಂಡತಿ ಗಂಡನಿಗೆ நீங்க ಶರೀರವಾಗಿದ್ದಾರೆ. ரெண்டு பேரும் சந்தோஷமாய் இருப்பதை யாரும் தடை செய்யக்கூடாது. ನೀವಿಬ್ರು ಸಂತೋಷವಾಗಿ ಯಾರು ತಡೆ ಮಾಡಬಾರದು. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುವರು. ஹalleluya. ஹalleluya. இப்போ நாளுக்கு நாள் நம்ம என்ன செய்யணும்? ಇವಾಗ ಬರ್ತಾ ಬರ್ತಾ ಏನ್ ಮಾಡಬೇಕು? விருத்தி அடையணும். ಅಭಿವೃದ್ಧಿ ಆಗಬೇಕು. எல்லா விதத்திலும் விருத்தி அடையணும். ಎಲ್ಲಾ ರೀತಿಯಲ್ಲಿ ಅಭಿವೃದ್ಧಿ ಆಗಬೇಕು. அடுத்த ரெண்டு காரியம் அடுத்த வாரம் சந்திப்போம். ಬರುವಂತ ಎರಡು ಕಾರ್ಯಗಳು ಬರುವಾರ நீ ನೋಡೋಣ. பலம் கொண்டு திடமனதாய் இரு. ನೀನು ಬಲಪಡಿಸಿ நான் ಧೈರ್ಯವಾಗಿ ಇರು. உன்னோடு கூட இருப்பேன். ನಾನು ನಿನ್ನ ಜೊತೆಗೆ ಇದ್ದೀನಿ. நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று ನಾನು ನಿನ್ನ ಆಶೀರ್ವದಿಸುವೆ ಎಂಬುದಾಗಿ ஆவியானவர் சொல்லுகிறார். ದೇವರು ನಮಗೆ ಹೇಳುತ್ತಾರೆ. பக்கத்து பார்த்து சொல்லுங்க. ನಿಮ್ಮ ಪಕ್ಕದಲ್ಲಿ ನೋಡಿ ಹೇಳಿ. இந்த வார்த்தை எனக்கு தான். ಈ ಮಾತು ನನಗೆ. இந்த வார்த்தை எனக்கு தான். ಈ ಮಾತು ನನಗೆ. கர்த்தர் என்னோடு பேசி இருக்கிறார். ದೇವರು ನನ್ನ ಸಂಗಡ என்னை ಮಾತನಾಡಿದ್ದಾರೆ. பலப்படுத்தி இருக்கிறார். ನನ್ನನ್ನು ಬಲಪಡಿಸಿದ್ದಾರೆ. எனக்கு திடமனதை தந்து இருக்கிறார். ನನಗೆ ಧೈರ್ಯವನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. நான் இனி ஆசீர்வாதமாய் இருப்பேன். ನಾನು ಇನ್ನು ಮುಂದೆ ಆಶೀರ್ವಾದವಾಗಿರುತ್ತೇನೆ. இயேசுவுடைய இருதயத்துக்கு ஏற்ற பிள்ளையாய் இருப்பேன். ಅದರ ಹೃದಯಕ್ಕೆ ತಕ್ಕವಳಾಗಿರುತ್ತೇನೆ. அவர் என் மேல் பிரியமாய் இருப்பார். ಆತ ನನ್ನ ಮೇಲೆ ಪ್ರೀತಿಯಾಗಿರುತ್ತಾರೆ. ஹalleluya. 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 ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುವರು. ஆமென். ಆಮೆನ್.